पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे। घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है? ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे। और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। भाइयों बहनों, ये अर्बन नक्सल की सोच, मेरी माताओं बहनों, ये आपका मंगलसूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे। मैं வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குப்பதிவு என்பது ஓய்ந்திருந்தாலும் அடுத்த 6 கட்ட தேர்தல்களுக்கு நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. வட இந்தியா முழுவதும் வெப்ப காற்று ஒருபுறம் வீசிக்கொண்டிருக்கிறது என்றால், வெறுப்பு அரசியல் என்பது தலைதூக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் களத்தில் ராஜஸ்தானில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை விமுழும் ஒரு பேச்சை கூறினார் என்பது ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டினுடைய வளங்களை எல்லாம் எடுத்து, இந்து பெண்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் கணக்கெடுத்து, பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய வெள்ளி நகைகளை எல்லாம் கணக்கெடுத்து, அரசு ஊழியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கணக்கெடுத்து அவற்றை பிரித்து தரப்போகிறார்கள். யாருக்கு பிரித்து தரப்போகிறார்கள் என்றால், அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து வந்தேரிகளாக ஊடுருவியவர்களுக்கு பிரித்து தரப்போகிறார்கள் என்று முஸ்லீம்களை குறிப்பிட்டு அவர் பேசியது நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது. ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடியவர் பேசிய பேச்சு தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறான ஒன்று. விதிகளை மதிக்காமல் மதத்தின் பெயரால் பொய்களின் அடிப்படையில் வெறுப்பை உமிழக்கூடிய பேச்சை தரம் தாழ்ந்து பேசுவதா என்று காங்கிரஸ் கட்சியும் பல எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கிறது. இது சார்ந்து நாம் பேசப்போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர், பத்திரிகையாளர் திரு பாக்கி, பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், காங்கிரஸ் ஆதரவாளர் கிருத்திகா தரன், இவர்களோடு டெல்லியிலிருந்து எழுத்தாளர் திரு பி.ஏ. கிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். திரு சூர்யா சேவியர், பிரதமருடைய இந்த பேச்சு தேர்தல் பரப்புரையில் வெளிப்படுற ஒரு ஆவேசம், எதை பேசினா மக்கள்கிட்ட ஈடுபடுமோ அதை பேசக்கூடிய ஒரு தன்மைன்னு பார்க்குறீங்களா, இல்லை திட்டமிட்ட வேற நகர்வு எதுவும் இதில் இருக்கா? பாஜக கட்சியினுடைய ஒரு 3ஆம் தர 4ஆம் தர நபர்கள் கூட பேசக்கூடாத ஒரு பேச்சை ஒரு பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பேசியிருக்கிறார் என்பதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். பேசிய விஷயத்தில் ஏதாவது அது தேர்தல் நடத்தை விதி என்பது மாத்திரமல்ல, அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே விரோதமானது. அது அப்படி ஒரு பிரதமரால் பேச முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப ஒரு அருவருப்பின் உச்சம். நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முசாஃபர் நகர் கலவரத்திற்கு காரணமானவர் என்பதால் அவர் உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுக்கக்கூடாது என்று அவருக்கு பிரச்சாரத்திற்கு தடை விதித்தது தேர்தல் ஆணையம். மோடி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும். ஏனால் இது தேர்தலில் ஒரு கட்சி ஆதாயம் அடைவது சார்ந்ததல்ல, ஒரு கட்சி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது சார்ந்ததல்ல. இது இந்திய குடிமக்கள், இந்திய இறையாண்மை, இந்தியாவினுடைய ஒரு வளர்ச்சி, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, இவை எல்லாவற்றையும் சிதைக்கக்கூடிய பேச்சாக அவரது பேச்சிருக்கிறது. சரி, அவர் பேசியிருக்கிற விஷயத்தில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? அவர் பேசிய இடம் எங்கே? ராஜஸ்தானில் அதிக திருமணங்கள் செய்கிறார்கள், குழந்தைகள் பெறுகிறார்கள், எதென்றெல்லாம் சொல்கிறார்.
ராஜஸ்தானில் நண்பர்கள் கூகுளில் உடனடியாக சர்ச் பண்ணி பாருங்கள், தண்ணீர் மனைவிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது ராஜஸ்தானில். அதே ராஜஸ்தானில் தண்ணீர் மனைவிகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தண்ணி எடுப்பதற்காகவே, ஏன்னா அங்கே தான் 100 மில்லிமீட்டர் மழை தான் ரொம்ப குறைந்த மழை, தண்ணீர் எடுப்பதற்காகவே இன்றைக்கும் 5-6 திருமணங்கள் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை இந்தியாவிலே ராஜஸ்தானில் தான் இருக்குது. அதை ஒழிப்பதற்கான ஒரு பெரிய சமூக சேவை நானே போயிருக்கேன், அந்த ஏரியாவில் பார்த்துருக்குறேன். ஒருத்தருக்கு 5 பொண்டாட்டி இருக்கும், குடத்தோடய நிற்பாங்க. அவங்க தண்ணி ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி ஒரு கொடுமை இந்தியாவிற்குள் அது ராஜஸ்தானில் தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியா 1947 2011 சென்சஸ் வரைக்கும் இந்தியாவில் அதிக குழந்தை பெற்றவர்கள் யார், அதிகமான அளவிற்கு திருமணங்கள் செய்தவர் யார் என்றது, நீங்கள் குழந்தை பிறப்பு என்பது மதம் சார்ந்ததல்ல, குழந்தை பிறப்பு என்பது ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்தது என்ற புரிதல் வேண்டும். நீங்கள் இங்கே உணவு சார்ந்த விஷயத்தை பேசும்போதே உணவு என்பது உழைப்பு சார்ந்தது, அது மதம் சார்ந்ததல்ல, எந்த மதம் சார்ந்ததல்ல. அது உழைக்கக்கூடியவர்களால் கடினமான உணவை உண்பார்கள், உழைக்க முடியாதவர்கள் மெதுவான உணவை உண்பார்கள். இதுதான் இயல்பு, மனித இயற்கை அது. ஆனால் இவர்கள் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். அதிகமான குழந்தைகளை நான் கேட்குறேன், ஒரு இப்போ நீங்கள் இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒன்று வந்தது. அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க, இந்தியாவில் பட்டியல் பிரிவு மக்களை விட மோசமான நிலையில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டு, நீதிபதி சச்சார் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில். அந்த ரிப்போர்ட்டை பிரதமர் படித்தாரா இல்லையா, ஏன்னா அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பின்னாடி தான் ஆட்சி மாற்றங்கள் நடந்து இவங்க வந்தாங்க, அதை தூக்கி குப்பையில் போட்டாங்க. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை தயவு செய்து எடுத்து மோடி அவர்கள் படிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய விவரங்களை நாட்டு மற்றும் மக்கள் மன்றத்தில் அவர் சொல்லணும். நீங்கள் இன்றைக்கு பாஜக தலைவர் அதிக பிள்ளைகள் பெறுகிறார்கள், கொடுக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் யோகி முதலமைச்சர், அவர் அந்த குடும்பத்தில் 7வது குழந்தையாக பிறந்தவர். இதே மோடி அந்த குடும்பத்தில் 6வது குழந்தையாக பிறந்தவர். அத்வானி பாஜக தலைவர் 8வது குழந்தையாக பிறந்தவர். தொகாடியா 9வது குழந்தையாக பிறந்தவர். நீங்கள் எத்தனை பேர் அவங்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள, அப்பனா அவங்க பிள்ளை பெற்றதெல்லாம் தப்பு காலத்தில் குழந்தை இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தப்பா? அப்ப நீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒரு சிஸ்டர் இருக்கு கள்ளிப்பால், ஆண்டிப்பட்டி கள்ளிப்பால் இருக்குல்ல, இல்ல இப்போ அந்த ஊர்ல கள்ளிப்பால் இல்லையா சார்? குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது 80களில் வந்த ஒன்று. தென்னிந்தியாவில் அதிகமாக செய்தாங்க, வட இந்தியாவில் குறைவு. தென்னிந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலையும் குடும்ப கட்டுப்பாடு இருக்குது, முஸ்லீம்கள்கிட்டையும் அது இருக்குது. அது மதத்தோட இல்லை, அது இன்னொரு பார்ட். தேர்தல் பரப்புரையினுடைய உச்சத்தில் பிரதமர் பேசுகிறது அப்படின்ற ஒன்று தான் இதில் முக்கியமான ஒரு டிபேட்டிங் பாயிண்ட். இப்போ மக்கள் தொகையை யார் பெருக்கிறாங்க, அது இந்துக்கள் பெருக்கிறாங்களா, முஸ்லீம்கள் பெருக்கிறாங்களா, கிறிஸ்தவர்கள் பெருக்கிறாங்களான்றது ஒரு தனி விவாதம். அதில் பொய்களும் கட்டுக்கதைகளும் நிறையா இருக்குது. அது சென்சஸ் சம்பளப்படுத்திக்கிட்டே இருக்குது வருஷம். ஆனால் இப்போ பேசக்கூடியது பிரதமர் பதவியில் இருக்கிறவர் இப்படி பேசலாமா அப்படின்றது ஒன்று. மதத்தின் அடிப்படையில் ஒரு வெறுப்பை பேசுகிறாரா அப்படின்றது இன்னொன்று. உங்கள்கிட்ட இருக்கிற தாலியை பறித்து அவங்கள்ட்ட கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை பறித்து கொடுக்க போகுது காங்கிரஸு, அதை அனுமதிக்கலாமான்னு கேட்குறாரு. அதாவது இவர் 10 ஆண்டு காலங்கள் ஆட்சி நடத்தியவர். இவர் யார்கிட்டெல்லாம் இருந்து பணத்தை பறித்து யாரெல்லாம் கொண்டுட்டு ஓடுனாங்கன்றதுக்கு இங்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. விஜய் மல்லையா போனார், நீரவ் மோடி போனார், லலித் மோடி போனார். போனவங்க பூரா பாஜக நன்கொடை கொடுத்து விட்டு அவர்களெல்லாம் ஓடி போனார்கள். அவர்களெல்லாம் எதை கொண்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது ஒன்று. அதே போல் இன்றைக்கு இது நடந்தது, எது கொரோனா தாக்குதல் நடந்தது. கொரோனா பேரிடர் தாக்குதலில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல தென் மாநிலங்களிலிருந்து குழந்தை குட்டிகளோடு அள்ளி கொண்டு எல்லோரும் நடந்து போனார்கள். அவர்கள் தாலியை பூரா இறந்து போனாங்க. நாய் கறி வெந்து கிடந்ததை எடுத்து தின்னா சார் நம்ம ஊரில். அவர்களுக்கு ரயில் கிடையாது, அவர்களுக்கு பேருந்து வசதி கிடையாது, அவர்களை கொண்டு போய் ஊர்களை இறக்கி விடுறதுக்கு இடம் கிடையாது. பல பேர் இறந்து போனாங்க. தண்டவாளத்தில் படுத்து கிடந்தவங்க ரயில் ஏறி 13 பேர் இறந்து போனாங்க. கொரோனாவின் காலத்தில் பல பேருடைய தாலியை அறுத்தவர் இந்த வார்த்தையை பேசக்கூடாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண மதிப்பிழப்பு, ஒரே ராத்திரி பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டு வங்கி வாசல்களில் பல பேர் செத்து போனார்கள். அவர்கள் தாலி அருந்ததற்கு இவர்தான் காரணம். இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது இருக்கிறது. 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னார். இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டத்தால் பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இவர் காரணம். விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இன்னைக்கு 770 பேர் தாலியை அறுத்துவிட்டு டெல்லியில் விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் போராடினாங்கல்ல, 770 பேரை சுட்டுக் கொன்று அவர்கள் தாலியை அறுத்தவர் மற்றவர்கள் தாலி அறுக்கிறார்கள் என்று பேசுவதற்கு இவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. இந்தியாவில் இந்த 10 ஆண்டு காலங்கள் இவரது ஆட்சி காலத்தில் இவர் ஏராளமானவருடைய பேர், நீங்கள் எந்த செக்ஷனும் அதற்கு விதிவிலக்கல்ல.
விவசாயிகள், தொழிலாளிகள், மத்தியதர வர்க்கத்தினர், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் யாரும் விதிவிலக்கல்ல. இவர்கள் எல்லோருடைய தாலிகளும் அறுந்து தொங்கிக் கொண்டுதான் இருந்தது 10 ஆண்டுகள். அதை மறைப்பதற்காக இவர் இன்னொரு பழியை தூக்கி போடுகிறார், எல்லோருடைய தாலியை மத்துக்கொண்டு போய்விடப் போகிறார்கள் என்று. எனவே 10 ஆண்டு காலங்கள் நான் ஆட்சி செய்திருக்கிறேன், இந்த சாதனை செய்திருக்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று நேரடியாக சொல்வதற்கு பயந்து 400+ என்றார்கள். இப்போது எதிரிகள் எல்லோரும் சேர்ந்து என்னை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கிறார். அப்படிங்கும் போதே இவர்களுடைய தோல்வி பயம், தோக்க போறோம் அப்படிங்கிறதுல இருந்து இவர் இந்த மாதிரியான கண்மூடி. ரெண்டாவது, பாஜகவினுடைய தலைவர்கள், நீங்க வாஜ்பாய் போன்றவர்கள், இவங்கெல்லாம் கூட சில நேரங்களில் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ஒரு நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இவர் அதிகாரத்தின் செருக்கில் இருந்தவர். அதிகாரத்தை ஒவ்வொரு முதல் பேசாம இந்த கட்டத்துல ஏன் பேசுறாரு, தென்னிந்தியாவில் பேசாம வட இந்தியாவில் இந்த கருத்துக்கள் ஏன் பேசப்படுது, இதெல்லாம் கூட நாம் விவாதிக்க வேண்டிய புள்ளிகள். திரு ஸ்ரீகாந்த், பிரதமருடைய பேச்சு கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த நொடியில் கூட பிரதமர் பேச்சை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடுமையாக கண்டித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக விஷமத்தனமாக திசை திருப்பக்கூடிய விஷயங்களை செய்கிறாரு. தோல்வி உறுதி அப்படின்னு தெரிந்ததால் இந்த நடவடிக்கைக்கு பிரதமர் போயிருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தினுடைய கேளா காதுகளுக்கு இது எட்டாது, அவர்கள் நடவடிக்கை எடுக்கலன்றது ஒரு அவமானகரமான செயல் அப்படின்னு முதலமைச்சர் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். உங்க கோணம் இதில் என்ன? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பேச்சு புதுசு கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி பேச்சுகள் பலமுறை கேட்டு பழகியிருக்கோம். நம்ம மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் இதில் ரொம்ப பெரிய டாக்டரேட்டே வாங்கினவர். ஏன்னா ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் போய் இந்து திருமணங்களை பற்றி கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய அமைச்சர் ராசா இந்து கோவில்களை, தெய்வங்களை சிறுமைப்படுத்துகிறவர். எல்லாத்துக்கும் மேலே இந்துக்கள் அத்தனை பேரையும் என்ன சொல்கிறது, பெண்களை எல்லாம் எனக்கு சொல்லவே கூச்சமாக இருக்குது. அந்த மாதிரி விலை மாதுக்கள்ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு சொல்ல பயன்படுத்தி பேசுனது. நீங்கள்லாம் இந்த மாதிரி பிள்ளைகள் தான் இந்துக்கள் அப்படின்னு பேசுகிறாரு. அதே மாதிரி அவங்க கூட்டணியில் இருக்க விசிகே தலைவர் திருமாவளவன் சர்ச்சுனா எப்படி இருக்கும், மசூதினா எப்படி இருக்கும், இந்து கோவில்னா அசிங்கமான சிலைகள் இருக்குன்னு பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் பேசாத பிரதமர் பேசிட்டாரு. அதாவது நீங்கள்லாம் பேசுகிறப்ப உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. சனாதனத்தை ஒழிக்க போகிறேன், கொசு, மலேரியா, டெங்குன்னு உதயநிதி பேசினப்ப யாருக்கும் எரிச்சலாக இல்லை. ஆனால் ஒருத்தர் பேசணுன்னு எரிச்சலாக இருக்குது. பிரதமர் பேசணுன்னா தமிழ்நாட்டில் நடக்காதது அங்கே பேசிட்டாங்க. அங்கே நீங்கள் இத்தனை நாள் இந்துக்களை சிறுமப்படுத்துனீங்க, அவங்க ஓட்டுக்காக அவங்கள உயர்த்தி பேசி இவங்களை கேவலப்படுத்துனீங்க. ஒரே ஒருத்தர் சாதகமாக பேசிட்டாரோன்னு இப்படி பதறி துடிக்கிறதுக்கான காரணம் புரியல. நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த சிறுபான்மையினரை காங்கிரஸ், இந்தி கூட்டணி, திமுக எல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி மெயின் ஸ்ட்ரீமோட இந்தியாவோட அவங்க ஒன்றிணையாமல் இருந்து அந்த பிரிவினையை வளர்த்து அதன் மூலமாக அவங்க ஓட்டுக்கள் ஆதாயம் அடையணும்னு. இல்லாட்டி அவங்க ஏன்னா நம்ம ஆர்டிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆர்டிக்கல் 25 என்ன செய்யுது, மத மாற்றத்தை அது புதுசாக வந்த சட்டங்கள் இதெல்லாம் இந்தியா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு உருவாக்குறாங்க. என்னென்னா ஆர்டிக்கல் 25 மத மாற்றம் சட்டப்படி செல்லுபடி ஆகுங்குது. ஆர்டிக்கல் 28 இது எடுத்துட்டிங்கன்னா இந்து மதத்துக்கு முன்னாடியெல்லாம் கல்வி முறை இருந்தது, அதை மட்டும் தடை செய்யுது. ஆர்டிக்கல் 28 அதாவது கிறிஸ்துவ மதத்தை போதிக்கலாம், இஸ்லாமிய மதத்தை போதிக்கலாம், இந்து மதத்தை மட்டும் தடை செய்யறதுக்கு காங்கிரஸ் ஒரு சட்டம் கொண்டாடுது. அதே மாதிரி 30 ஆர்டிக்கல் 30 எந்த மதத்தை யார் பின்பற்றுவதற்கும் உரிமை இருக்கு, விரும்பிய மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு பௌத்தத்துக்கு மாறின நபர்களுக்கு கூட இந்த மத பரப்புரைகள் செய்யலாம், ஆனா இந்து பண்ணக்கூடாதுன்னு ஆர்டிகல் 30 தடுக்குது. எலெக்ஷன் ரேலில பேசுறதுக்கு வாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், காங்கிரஸோட முதல்ல பேசாதியா பிரதமர் பேசிட்டாரு அப்படின்றீங்க. ஒரு பிரதமருக்கு ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்றதுக்கு தேவை இல்லையா? ஒரு முதல்வருக்கு டெக்கோரம் கிடையாது. first right to claim of resources goes to SC, ST, OBC and minorities. இருக்கக்கூடிய வளங்களை பெறுவதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள்
அல்லது வளர்ச்சியின் கனிகளை பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் அப்படின்னா சொல்லாத அளவுக்கு வெறுப்பை பழங்குடி மக்கள், பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்னு பருக்கிறாரு. அதை முஸ்லீம்களுக்கு எதிரானது எப்படி முஸ்லீம் தாலியை பிடுங்கி முஸ்லீம் கொடுக்குறாங்க அப்படின்னு யார் சார் பேசியிருக்கா? யார் கேரண்டி கொடுத்துருக்கா? அதான் பியூட்டிஃபுல். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு முதல்வரா இருக்க ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல கூட வெறுப்ப உமிழ்றாரே, அவருக்கு டெக்கோரம் கிடையாதா? கேட்கல, அதுக்கு வந்து நீங்க ஏங்க சொல்லலன்னு கேட்கல. அவரு வாழ்த்து சொல்றது அவரோட உரிமை. முதலமைச்சர் அவர் வாழ்த்துக்கு ஏங்குறீங்க. அண்ணா வாழ்த்து சொல்லல, கலைஞர் வாழ்த்து சொல்லல, இல்ல ஏங்கவே இல்ல. தீபாவளிக்கு அவங்க வாழ்த்து சொல்றது இல்ல சார். ஆனா முதல்வர் தீபாவளி ஆரிய திராவிட போராட்டம் அவங்க கருதுறாங்க. இந்த புராணத்தை நாங்க ஏத்துக்கலன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க வாழ்த்துக்கு ஏன் ஏங்குறீங்க? பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாங்க, மகிழுங்க. ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றாங்க, மகிழுங்க. பிரதமர் பேச்சுக்கு வாங்க, எலெக்ஷன் ரேலிக்கு வாங்க சார். புரியாத பாஷையில பேசுற அவருக்கே வரல பாவம். தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு சொல்ல ஏன் பயப்படுறாரு? தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்றாங்க. பொங்கல் வாழ்த்து உங்களுக்கு ஏன் வலிக்குது? பொங்கல் வாழ்த்தை ஏன் வாழ்த்தா எடுத்துக்கல நீங்க? எதுவுமே சொல்றது இல்ல. நீங்க முதல்ல ஆவின் பால்ல வந்து கவரே போட மாட்டீங்க, ரம்ஜானுக்கு போடுவீங்க, பக்ரீதுக்கு போடுவீங்க. இப்ப எல்லா பண்டிகைகளுக்கும் போட்டிருக்காங்க சார். இதெல்லாம் வாட்ஸ்அப்ல இருந்தே பேசுறீங்களே. கருத்துக்கு வாங்க. அரசை நீங்க கேள்வி கேட்கணும். பத்திரிகையாளராகிய நீங்கள் கேள்வி கேட்கணும். 100 கேள்வி கேட்டிருக்கோம். பொய்களை பேசினா, வாட்ஸ்அப் வதந்திகளை பேசினா என்ன சொல்றது? எல்லா முக்கியமான நாட்கள்லயும் அந்த வந்து ஆவின்ல விளம்பரம் வந்திருக்கு. சொல்றேன், தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து. பிரதமர் ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிறவருடைய யோகியதைக்கு அழகு இல்லை, தகுதிக்கு தாழ்ந்து பேசுறாருன்னு விமர்சிக்கிறாங்க. யார் தாலியை புடிங்க முஸ்லிம்க்கு கொடுக்கறதா காங்கிரஸ் சொல்லிருக்கு? சொல்லுங்க சார், எங்க சொல்லிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, இப்ப நீங்க வந்து இஸ்லாமிய சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கா இல்லையா? தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் சொல்லியிருக்கா? இருக்கா இல்லையா? அவங்க எந்த சொத்தை தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் எங்க சொல்லி இருக்கு? மன்மோகன் சிங் அப்படி எங்க பேசி இருக்கிறாரு? காங்கிரஸ் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, சட்டமாக்கிட்டாங்க. இந்து சொத்தை உங்க தாலியை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்க, கொடுக்க அனுமதிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதத்தான் சொல்றேன். இன்றைக்கு என்னுடைய வீட்டை ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து இது எங்களுடைய சொத்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த சொத்து அவங்களுடையதுதான். அப்படிதான் சட்டம் சொல்லுது. எத்தனை பேர் சொத்து அப்படி ஆயிடுச்சு? உங்க சொத்து யாரா பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க. இதத்தான் எடுத்து பேசுறாங்க. போயிருக்கீங்க. இல்ல 12 வருஷம் சட்டத்தின்படி 12 உங்க சொத்தை யாராவது எந்த பாயாவது அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்களா சார்? உங்க பக்கத்து வீட்டுல யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல பிஜேபிக்குள்ள இருக்கிற எந்த தலைவர்கள் சொத்தையாவது அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்களா? எங்க படிச்சிருக்கீங்க? இது இருக்கிறதா இல்லையா? எங்க எப்படி சார்? எங்க எதுல இருக்கு? அவங்க சொத்தை அவங்களுக்கு இல்ல நினைச்சுட்டாங்க. எந்த நாட்டின் எந்த சொத்தையும் இத மாதிரி அவங்கள்ட்ட ஆதாரங்கள் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல் ஏகப்பட்ட சொத்துக்கள் அவங்க வக்ஃப் வாரியம் சேர்த்து வைக்குது. வக்ஃப் வாரியத்துக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஒரு நொடி ஆர்கே கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் பிரதமர் பேசியிருக்கார். வக்ஃப் வாரியம்ங்கிறது எந்த சொத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். நாளைக்கு உங்க தாலியே பறிபோகக்கூடிய அபாயம். தயவு செய்து போற போக்குல வந்து இஸ்லாமிய மக்களை வந்து இப்படி புண்படுத்தும் விதமாக பேசுறதுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க. அதாவது உங்களுடைய வீடு இல்லை என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய வீடு இல்லை என்றால் சொத்து வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து கையேறிவிட்டார், அது வந்து அரசாங்கம் அதுக்கு தொடை போச்சு. அது 2021க்கு முன்னாலேனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கம், 2016க்கு முன்னாலேனா ஜெயலலிதாவுடைய அரசாங்கம், 2011க்கு முன்னே என்றால் அது கலைஞருடைய அரசாங்கம். எந்த அரசாங்கம் சொல்லுங்க. தயவு செய்து இந்த மாதிரியான வாய்க்கு வந்த விதமான இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து தயவு செய்து செய்யாதீங்க. தயவு செய்து இது மட்டும் நான் கைகூப்பி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். தேவையில்லாமல் ஒரு மத கலவரத்தை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்காதீங்க. நீங்க அதுக்காக தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நெறியாளர் பணி நீங்க எடுக்க வேண்டாம். நெறியாளர் வேலை பார்க்கட்டும். நீங்க பாவம் இந்த வேலைக்கு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. என் கருத்தை முதல்ல கேட்கறதுக்கான பொறுமை இருந்தா கேளுங்க. இல்ல நீங்க வேணுமென்றே தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரம் உருவாக்குறதுக்கே வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்துக்களுடைய வீட்டை கையேறிக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு வந்து தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் வச்சதே கிடையாது. அதாவது இந்த மாதிரியான விவாதங்களுக்கு வருகின்ற பாஜகவினரே வந்து இந்த மாதிரியான தரை குறைந்த ஒரு பேசிஸ், ஒரு ரியாலிட்டியில ஒரு பேசிஸ் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு யாருமே வச்சது கிடையாது. அதனாலதான் நான் கேட்கிறேன் ஸ்பெசிபிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க. இல்லனா இது தமிழ்நாடு போலீஸ் வந்து உங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நாட்டில் ஒரு பிரிவினை. நான் பேசணுமா அவர் பேசுறாரா? எனக்கு ஒண்ணு புரியல. சொல்லுங்க கருத்து சொல்லுங்க. கருத்து சொன்ன பிறகு ஸ்பெசிபிக்ஸ் வாங்க ஸ்ரீகாந்த். ஸ்பெசிபிக்ஸ் வாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. அதாவது பிரதமர் பேசியது முஸ்லிம்களுக்கு எதிராக இல்லை,
காங்கிரசின் பிரிவினைவாதத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார். அங்க வந்து இத்தனை 7வது முறை குஜராத்தில் வர இடத்துல முஸ்லிம்கள் இல்லையா, உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா, எல்லாரும் திரும்ப திரும்ப வாக்களிக்கவில்லையா, அவங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதான் சொல்ல வேண்டியது. காங்கிரசுக்கு எதிராக பேசுறதுக்கு 1000 இருக்குங்க. காங்கிரஸ் செய்த தவறுகளை சொல்றதுன்னா காங்கிரஸ்க்கு எதிரான பேச்சு. காங்கிரஸோட நிர்வாக திறமை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பேசுனீங்கன்னா அது காங்கிரஸ் மீதான விமர்சனம். பிரதமர் வந்து காங்கிரஸை மட்டும் விமர்சிக்கல, காங்கிரஸை விமர்சிக்கிறோம்ன்ற பேர்ல என்ன சொல்றாரு, இல்ல இந்துக்கள் என்றால் திருடர்கள் கலைஞர் பேசுறது காரணம் என்ன, நீங்க வச்சிருக்கிற வெள்ளியை எடுத்து நிறைய புள்ளக்குட்டி பெத்து போட்ட வெளியில இருந்து வந்து ஊடுருவன முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்றாரு. அது முஸ்லீம்களுக்கு எதிரான பேச்சு இல்லையா? அது அனுமதிக்கலாமான்னு எலெக்ஷன்ல போய் கேட்கிறாரு. மதத்தின் பேர்ல ஓட்டு கேட்கறதாகதா? குடும்ப கட்டுப்பாடு தடை சட்டம் காங்கிரஸ் உருவாக்கியதுல முஸ்லீம்களுக்கு விலக்கு இருக்கா இல்லையா? அதை ஒருத்தர் பேசினா உங்களுக்கு வலிக்குதா? முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாடே பண்ணிக்கிறது இல்லையா? குடும்ப கட்டுப்பாடு பண்ண முஸ்லிம்களை காட்டினா நீங்க வேணாம்ன்றீங்களா? கலைஞர் வந்து முஸ்லிம்களோட சொல்றாரு ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன, திருடர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்துக்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன சொல்லுங்க, டேட்டா எடுங்க. நீங்க அதுக்குள்ள எல்லாம் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை விகிதம் அதிகரிச்சிருக்கா? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் எந்த டேட்டா வேணா எடுத்துக்கங்க. உத்தரப்பிரதேசத்திலயும் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் வேண்டாம்னா சட்டம் பேசுங்க. ஸ்பெசிபிக் பேசுங்க. சட்டம் என்ன சொல்கிறது? ஸ்பெசிபிக் வாங்க, நடைமுறைக்கு வாங்க. சட்டம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குதா இல்லையா? ஆம் இல்லை சொல்லுங்க. கட்டுப்பாடு இந்திரா காந்தி வலியுறுத்தியதை வட இந்தியால அனுமதிக்குதா இல்லையா? சட்டம் முஸ்லிம்களுக்கு எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கோ, எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கோன்னு அனுமதிக்குதா இல்லையா? வருஷத்துல முஸ்லிம் பாப்புலேஷன் மாறல, சட்டம் அனுமதிக்குதா இல்லையா? ஆனா பண்ண முடியுமா? நம்பர் வேணுமா? டேட்டா இருக்கு. பழைய பொய்யா பேசாதீங்க. ஸ்பெசிபிக்ஸ் பேசுறேன். தயவு செய்து சூழ்ச்சியை பிரதமர் ஆண்மையோடு கண்டிக்கிறார். முஸ்லிம்களுக்கு என்ன ஆண்மை இருக்குன்னு தெரியல. இதுல என்ன ஆண்மை இருக்கு, என்ன பெருமை இருக்குன்னு தெரியல. மாநிலங்களில் மகிழ்ச்சியோட வாழ்கிறார்கள். ஒரு நொடி திருப்பியே பிரச்சனை இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்துனா திருடன்னாரு கலைஞர் சார். அவர் சொன்னார் சார், ராமர் என்ன இன்ஜினியரிங் படிச்சாரான்னு கேட்டார் சார். அவர் வாழ்றவரையும் கேட்டுதான் சார் இருந்தார். அதெல்லாம் அவர் கொண்டு ஆகல சார். சொல்லுங்க. இப்ப அவரோட தான் வாஜ்பாய் கூட்டணியில் இருந்தார். அவரை போய் கேளுங்க. வாஜ்பாய் எழுப்பிட்டு வந்து கேளுங்க. கலைஞரை எழுப்பி கேட்கணும்னா வாஜ்பாய் எழுப்பி கேட்கணும். 2 பேரும் கூட்டணியில் இருந்தவங்க. ராசா பேசுறாரு, அதுக்கு டெக்கோரம் இல்லையா? இந்துக்கள் என்றால் வேசி மக்கள்னு ஒருத்தர் பேசினார்ல, ஆண்டி முத்துராஜா இன்னைக்கு எம்பிக்கு நிக்கிறாரு. அது டெக்கோரம் இல்லையா? அவர் கோட் பண்றார் சார். ஒண்ணு நீங்க கேள்வி கேட்டீங்க, அது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். எப்படி பேசலாம்னு சார். ஹிந்துக்களுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கு? நிறைய டெஃபினிஷன் இருக்கு. நீங்களே எடுத்துட்டு வாங்க. அது தனி டிபேட். எலெக்ஷன் மேடையில அப்படி பேசினாங்களா? ஓட்டு கேட்கும்போது பேசுறாங்களா? அவங்க பேசினா டிபேட்டபிள், நாங்க பேசினா கிரைமா? எப்படி நீங்க பேசுறீங்க ஒருதலை பட்சமாக? இல்ல ஒருதலை பட்சம்ல பெரியார் விட கடுமையா பேசியிருக்கிறார். சூத்திரம்னா என்ன அர்த்தம்னு டிக்ஷனரி எடுத்து பாரு. அதுல என்னன்னு சொல்லுது? விலைக்கு வாங்கப்பட்டவன் அடிமை என்னன்னால நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்துக்கள் என்றால் வேசி மக்கள் சன் டிவி சொல்லுதா? இந்துக்கள்னு சொல்ல, சூத்திரம்னா என்ன அடிமை என்னன்னு எழுதி இருக்கு. அது வந்து அதே டெஃபினிஷன் இன்னொரு செக்ஷன் இந்துக்கு பொருந்தாது. நெறியாளர் நீங்க சொல்லுங்க. பெரியார படிங்க. பெரியார் என்ன பேசினாருன்னு படிங்க. பெரியார ஒரு மறுக்கல் காட்டுறாரு. சூத்திரனுக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கிற விளக்கத்தை சொல்றாரு. அந்த விளக்கத்துல அவங்க கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன்ல டிஃபர் ஆகலாம். அது வேற பாயிண்ட். மோடி ஏன் இந்த கட்டத்தில் இப்படி பேசுகிறார்ன்றதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா வர மாட்டீங்க. ஆர்கே உங்க கருத்துக்கு வாங்க. இல்ல இதுல இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து கேட்டாங்க. அந்த நம்பர்ஸ் சொல்லிடலாம். 1951 இருந்து 2011 வரை நெட் இன்க்ரீஸ் முஸ்லிம்ஸ்னுடைய நெட் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 136 மில்லியன்ல இருந்து இன்க்ரீஸ் வந்து 136 மில்லியன் முஸ்லிம்ஸ்னுடைய இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டோட்டல் 136 மில்லியன். இதே ஹிந்துஸ்னுடைய இன்க்ரீஸ் வந்து 676 மில்லியன் 1951 இருந்து 2011 வரை. 2011 தான் நமக்கு இருக்கிற லாஸ்ட் நம்பர். 2021 வந்து சென்சஸ் நடத்த வேண்டியதாக இருந்தது. இவர்கள் இந்த சூழ்ச்சியினால நடத்தவில்லை. ஏனென்றால் அதில் பேக்வர்ட் கிளாஸ் இது எடுக்கணும். அதுக்கப்புறம் இவர்களுடைய அந்த இடபிள்யூஎஸ் அடிபட்டு போயிடும். இதனால வந்து எடுக்கவில்லை. அதே மாதிரி ஹிந்துஸ்னுடைய பாப்புலேஷன் எவ்வளோ அதிகரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகரிக்குது. முஸ்லீம் பாப்புலேஷன் எடுத்து பார்க்கும்போது 5 மடங்கு வந்து அதிகரித்திருக்கிறது. முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் வந்து 270 மில்லியன்,
ஹிந்துஸ்னுடைய பாப்புலேஷன் வந்து 810 மில்லியன். இதுதான் இன்றைய நம்பர்ஸாக இருக்கிறது. இன்க்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா 1951 2011 வரையான காலகட்டத்தில் வந்து முஸ்லீம்களுடைய இன்க்ரீஸ் வந்து 136 மில்லியன், ஹிந்துஸ்னுடைய இன்க்ரீஸ் வந்து 676 மில்லியன். இதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. 5 டைம்ஸ் மோர் வந்து ஹிந்துஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால ஹிந்து கத்திரைமேங்கிறது ஒரு அரசியல் பேச்சுக்காக நன்றாக இருக்கணுமே தவிர நிச்சயமாக அதற்கும் நடக்கின்ற விஷயங்களுக்கு சம்பந்தமில்லை. அதை தாண்டி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நோ அப்பீல் ஷால் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆர் கம்யூனல் ஃபீலிங்ஸ் ஆஃப் தி எலெக்டர்ஸ். No activity which may aggravate existing differences or create mutual hatred or cause tension between different castes, communities, religious, linguistic groups shall be attempted. இது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறையில் இருக்கிறது. இந்த விதிமுறையை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்ற பல நபர்களும் இன்றைக்கு ஏறத்தாழ 10,000 பேர் 15,000 பேர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இமெயில் அனுப்பி இருக்கிறார்கள். அதை தாண்டி அரசியல் கட்சிகள் வந்து கேட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். 2 விஷயம் கேள்வி கேட்கணும். ஒன்று, எலெக்ஷன் கமிஷனோட சைலன்ஸ். இப்போ வந்து ரஜ்தீப் சிங் சுர்ஜிவாலாவுக்கு சைலன்ஸ் போட்டாங்க, 48 மணி நேரம் பேசக்கூடாதுன்னு, 24 மணி நேரம் பேசக்கூடாதுன்னு. இதில் வந்து இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் போகும்போது தேர்தல் ஆணையம் ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகுது. தேர்தல் ஆணையம் ஏன் இது நடவடிக்கை எடுக்கல? ஒன்று பிரதமர் இந்த விமர்சனத்துக்கு அடுத்து இன்றைக்கி வேறு டோனில் எடுத்து பேசுகிறாரு. இன்றைக்கி அஜ்மீருக்கு போகும்போது அவர் டோன் அப்படியே மாறுது. நான் வந்து சவுதி மன்னர்கிட்ட போய் கேட்டேன், முன்னாடிலாம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் கொடுத்தாங்க, நான் போய் ரெக்வஸ்ட் பண்ண பிறகு தான் அதிகமான எண்ணிக்கை கொடுத்தாங்க, பெண்கள் தனியாக போய் ஹஜ்ஜுக்கு வரலாம் அப்படின்ற அனுமதியை நான் தான் எங்கள் ஆட்சியில் தான் அமல்படுத்தணும், அந்த சகோதரிகள்லாம் என்னை வந்து ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு பிளேட்டை இன்றைக்கி மாற்றி போடுறாரு. இல்லை, அதில் தவறு இல்லைங்கிறேன். நீங்கள் கேட்டிருக்கலாம். நிச்சயமாக முகமது பின் சல்மான் உங்களுக்கு நெருங்கிய நண்பர், டெல்லிக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இது UAE கூட எல்லாம் உங்களுக்கு இது பேக் ஃபயர் ஆனதுனால அந்த இடத்துக்கு போகிறாரா? ஆமாம், நிச்சயமாக வேற வழியே கிடையாது. இப்போ நேற்றைய தினம் அவர் பேசினது வந்து ஏறத்தாழ எல்லா இடத்துலையும் சமூக வலைதளங்களில் எல்லா இடத்துலையும் வைரலாக வந்திருக்கிறது. மிக தெளிவாக அவர் கூறுகிறார், அதாவது உங்களுடைய தாலியை கூட எடுத்து முஸ்லீம் ஆளுகளுக்கு கொடுத்துருவாங்க என்ற அந்த விதத்தில் இருக்கின்ற அந்த விதத்தில் கிடையாது, அப்படியே பேசியிருக்கிறாரு இல்லையா. இது ஒரு பிரதமருடைய பேச்சு கிடையாது, இது ஒரு 4ங்க தர பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கருடைய பேச்சு கூட இது கிடையாது. அப்படி பேசியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து அவர்களை கண்டித்து 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம் வந்து தண்டனையாக இவர்கள் வந்து கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த காலத்தில் மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்டு எம்எல்ஏ ஆன MP ஆனவங்களை கோர்ட்டு தண்டிச்சிருக்கு, அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து வயலேட் பண்ணி மதத்தின் பேரால் ஓட்டு கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு. ஆமாம், இந்த ஒரு சுயமோட்டோ அப்படின்றது ஏன் சில இதில் மட்டும் அப்ளிகபிள் ஆகுது, ஏன் கோர்ட்டு தலையிட மாட்டேங்குது? கோர்ட்டு என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக ராஜஸ்தான் இருக்கின்ற ஹைகோர்ட்டோ இல்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டை வந்து இதில் நிச்சயமாக தலையிட வேண்டும். ஆனால் நம்ம தொடர்ந்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைப்பிடிக்கிறதானாலும் சரி, இன்றைக்கு வந்து சூரத்தில் வந்து ஒரு எம்பியை வந்து திடீரென்று பாக்கி எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்களாமா, இவர் வந்து MP என்று ஒரு கலெக்டர் வந்து அறிவிக்கிறாராமா. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த தேர்தலில் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 முதலமைச்சர்கள் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் சொல்லவில்லை. பேலா திரிவேடியினுடைய பெஞ்சு, அதே மாதிரி ஜஸ்டிஸ் கண்ணாவுடைய பெஞ்ச் வந்து அதை வந்து நீட்டிக்கிட்டே போகிறது. அவருக்கு வந்து இன்னமும், அதாவது இப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத ஒரு நிலையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிஷ் சிசோதியா ஜெயிலில் இருக்கிறாரு. இருக்கிறவர் எல்லாம் அனைவரையும் ஜெயிலில் வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கம்ப்ளீட் ஃபண்டை முடக்கி கொண்டு எமர்ஜென்சி காலத்தில் கூட அது வேற சப்ஜெக்ட். நம்ம இந்த ஸ்பீச் மட்டும் ஹேட் ஸ்பீச் மீண்டும் தலையெடுக்குதா, ஈசி தன் கடமையை செய்தா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள திரும்ப வரலாம். நான் PA கிருஷ்ணன் சாரோட கருத்தை கேட்டுறேன். திரு PAK, உங்க கோணம் இதில்? முதல்ல உங்களுடைய தலைப்பை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உங்கள் தலைப்பும் வந்து சர்ச்சை பேச்சு என்று இருந்திருக்கக்கூடாது. அது வந்து பிரதமரின் விஷ பேச்சு அல்லது வெறுப்பு பேச்சு என்று இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது வந்து இப்போது நாம் சரி, அது கான்ட்ரவர்சி விஷப்பேச்சுங்க. அது விஷப்பேச்சு, அது வெறுப்பு பேச்சு. அது உண்மையை வெளியே தெரியும் போது அது விஷப்பேச்சுன்னு நீங்கள் சொல்லியிருக்கலான்னு என்னுடைய கருத்து. அதை விட்டுருவோம். பிரதமர் வந்து இப்போ நம்ம பேசுகிறது, அதாவது பிரதமர் மோடி வந்து எனக்கும் பிரதமர், உங்களுக்கும் பிரதமர், இந்தியாவினுடைய 23 கோடி இஸ்லாமியர்களுக்கும் அவர்தான் பிரதமர். அவர் வந்து ஒரு மிக மிக மோசமான ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது குஸ்பேட்டியோங்கிறது. அது தமிழில் வந்து அதனுடைய தீவிரம் வந்து தமிழில் சொல்கிறது ரொம்ப கடினம். அதாவது அஸ்மல் கசாபுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் இப்போ இந்தியாவினுடைய எல்லா இஸ்லாமியரும் அஸ்மல் கசாப் மாதிரி உள்ளவங்க என்ற ஒரு பொருளில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊடுருவி வந்தவர்கள்,
அதாவது நம்மளை கொள்ளையடிக்க ஊடுருவி வந்தவர்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமது இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் முதல்ல நமக்கு மகாவீர் சக்கரா கிடைச்சது வந்து பிரிகேடியர் உஸ்மான். அப்புறம் 1965 ஹவில்தார் அப்துல் ஹமீத் வந்து பரமவீர் சக்கரம் பெற்றார். அவங்களுடைய சந்ததியிலும் இது மாதிரி குஸ்பேட்டியா ஊடுருவி வந்தவர் என்று சொல்வார் பிரதமர் வந்து. இது எவ்வளவு ஒரு மிக தரக்குறைவான ஒரு பிரயோகம் என்பது அவருக்கு தெரியாது இல்லை, அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அவர் அப்படி இருக்கும்போது அவர் இந்த சொற்களை பயன்படுத்தி இருப்பது வேண்டுமென்று இஸ்லாமியரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்று நான் கருதுகிறேன். இது எதனால் ஏற்படுது என்றால் அந்த முதல் கட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஒரு நொடி திருப்பியே ஸ்ரீகாந்த் குறுக்கிட விரும்புகிறார். ஒரு செகண்ட் நீங்க இவ்வளவு அழகா பேசுறீங்கன்னா ரொம்ப மரியாதையோட வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் முதல்வர் வந்து அப்ப நம்ம எல்லாருக்கும் முதல்வர் இல்லையா? உங்களுக்கு அவர் பிரதமர், எனக்கும் பிரதமர், அந்த மாதிரி அவர் உங்களுக்கும் முதல்வர், நமக்கும் முதல்வர் இல்லையா? அவர் இந்துக்களை மட்டும் காயப்படுத்துறாரு. அப்ப எங்க போனீங்க நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு? இந்துக்களை எல்லாம் அவமானப்படுத்துறாங்க. அப்ப எங்க போனீங்க? இந்து தெய்வங்களை அவமானப்படுத்துறாங்க, திருக்கோயில்களை அவமானப்படுத்துறாங்க, வேசி மக்கள்ங்கிறாங்க, இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்கிறார்கள். அப்பெல்லாம் எங்க நான் போனீங்க? அப்ப கேட்க வேண்டாமா அவரை? உங்களுக்கு டெக்கோரம் இல்லையா? நீங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பாவம். ஒரு சர்ச்சிலேயோ ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு டிஸ்கவுண்ட்ல தராங்க. ஆனா இந்து கோயில் எங்கேயோ போறோம். இந்து கோயில்களுக்கு தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் பரப்புரை மற்ற கூட்டங்கள்ல பேசுறதுல இருக்கக்கூடாத சில வரம்புகளை வந்து தேர்தல் பரப்புரைக்கு வைக்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு விளம்பரம் ஒரு கட்சி பண்ணணும்னா தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்கணும். ஒரு பாடலை போடணும்னா கூட தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்கி நான் பேச விடுங்க. சொல்லுங்க திருப்பியக்கு. இல்ல இதுல ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேங்க. இது திசை திருப்புறது, அது விட்டுருவோம். முதல்ல நான் பேசலைங்கிறது வந்து இவருக்கு தெரியும், என்னை பத்தி இவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, இப்பொழுது நடக்கக்கூடியது தேர்தல். நமது முதல்வர் வந்து தேர்தல் சமயத்தில் இதே மாதிரி பேசியிருந்தால் அது நிச்சயம் கண்டிக்கப்பட வேண்டியது. அவர் முன்னால் பேசியிருந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதோ இல்லைங்கிறது வந்து இன்னொரு விவாதம் நடத்தலாம். இப்பொழுது விவாதம் வந்து பிரதமர் பேசியது கண்டிக்கத்தக்கதா, அதே தேர்தல் ஆணையம் வந்து அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதை பற்றி தான் இப்போது பேசுகிறோம். அவர் பேசினா, ஆண்டிமுத்து ராஜா பேசினார், பெரியார் பேசினார் வந்து இப்போ அது பேசலை. இன்றைக்கு நடக்கக்கூடியது இந்திய தேர்தல். இந்திய தேர்தலில் நம்முடைய தலைமை அதிகாரி என்று அறியப்படக்கூடிய நமது பிரதமர், மதிப்புக்குரிய பிரதமர் வந்து இது போன்று 23 கோடி இஸ்லாமியர்களை அவமதிக்கப்படுவதை இந்தியர்களாக நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் முதல்ல இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இது முஸ்லீம்ங்கிறது மற்ற எதுவும் இல்லை. வந்து இது நம்முடைய இந்திய தன்மைக்கு இது ஒரு இழிவுபடுத்தக்கூடியது என்று தான் நான் கருதுகிறேன். இது மிக மிக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒன்று. தேர்தல் ஆணையம் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். என்னிடம் கேட்டால் பிரதமர் வந்து ஒருவேளை அந்த கூட்டத்தில் அவசரத்தில் அது மாதிரி பேசியிருந்தால் நான் பேசியது வந்து ஒரு வேகத்தில் பேசிவிட்டேன் என்று அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பிரதமர் வருத்தம் தெரிவிக்கணும், இல்லைன்னா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை பேசுறீங்களே, அது இல்ல, அது ரெண்டு எடுக்கணும். அந்த வருத்தம் தெரிவித்தா நடவடிக்கை சொல்லுங்க. வந்து ரெண்டு நடக்க வேண்டும். கண்டனம் வந்த பிறகு இந்தி கூட்டணியின் பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் அவர் தாக்கியிருக்காரு. இந்தி கூட்டணியின் பிரித்தாளும் சூழ்ச்சியை காங்கிரஸ் தயவுசெய்து சொல்றது கேளுங்க. அவர் குஸ்பேட்டியா சொன்னது காங்கிரஸ்காரரே இல்லையே. அவர் சொன்னது அதிக பிள்ளை பத்தி கொண்டு சொல்றது யாரு? காங்கிரஸ்காரர் சொன்னாரு, இஸ்லாமியர் தானே சொன்னாரு. அது எதுக்கு சொன்னோம் அந்த டயத்துல? இன்னொரு முக்கியமான விஷயம், யாரை குறித்து பேசுறாங்கிறத நீங்க பார்க்கணும். அதோட பொருள் என்னன்னு பார்க்கணும். நம்ம ஊர்ல செக்குலரிசம் சொல்றாங்க. இஸ்லாமியர் தானே பேசுறாரு. இங்க பாருங்க, அவருக்கு இஸ்லாமியர் தானே பேசுறாரு. வேற யாரும் செக்குலரிசம்ங்கிறது நாட்டுக்கா? அதுதான் இந்த பாருங்க, நீங்க செக்குலரிசம் பேசுறீங்களா? அது நாட்டுக்கா தனி மனிதனுக்கா? நீங்க கேட்டீங்க, அவர் சொல்லட்டும். ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம். என்னுடைய பரிந்துரை
நான் பேச விட என்னுடைய பரிந்துரை என்னவென்றால், இந்த விஷத்துக்கு முறிவு உங்களுக்கு வேணுமென்றால் 1952ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல இடங்களில் பஞ்சாப் முழுவதும் பேசியிருக்கிறார். அந்த பேச்சை கேளுங்கள். அப்பொழுது இந்தியா முழுவதும் கம்யூனல், அதாவது மத கலவரம் நடந்து கொண்டிருக்கும் போது நேரு எப்படி இதை அணுகினார் என்பதை பார்த்தால் அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு மிக மிக தெளிவாக தெரியும். இது இவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் மக்கள், அதாவது நடுநிலையாக இருக்கும் மக்களுக்கு தயவு செய்து நீங்கள் படித்து பாருங்கள். 52 நேரு என்ன பேசுகிறாங்கிறத படித்து பாருங்கள். இன்று இவர் எப்படி பேசுகிறார் என்பதை நோக்குங்கள். எங்கிருந்து நாம் எவ்வளவு வீழ்ச்சி அடைந்து விட்டோம் என்பது நமக்கு மிக மிக தெளிவாக நடுநிலையா இருக்கிறவர் தான் 54 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் உருவாக்குனாரானா? நடுநிலையா இருக்கிறவர் தான் இஸ்லாமியர்கள் பலதார என்ன தப்பு? அறகுறையா பேசக்கூடாது. அறகுறையா பாஜக இந்துத்துவனுடைய பெரிய இதே பாதி உண்மை பாதி பொய் சொல்ல வேண்டியது. பல சமயங்களில் முழு பொய், பல சமயங்களில் பாதி உண்மை. எப்படி நடுநிலையா பேசிய காரணங்கள் கூட கூடாது. இந்து குலக்கல்வி முறையை அவங்க தடுக்கிறாங்க. இந்துக்கள் மத பிரச்சாரத்தை தடுக்கிறாங்க. ஆனா மாற்று சிறுபான்மையினர் மத பிரச்சாரம் முழு பொய். இத மாதிரி கேவலமா பொய் சொல்றது வெக்கப்பண்ண. நீங்க பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பொய் சொல்றது வெக்கப்பண்ண. எங்க தடுத்தாங்க? இது ஆர்எஸ்எஸ்ல சட்டம் படிச்சுட்டு பொய் சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப பொய் சொல்லக்கூடாது. அண்ணா ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 28, ஆர்டிகல் 30 என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கண்ணா. என்ன சொல்லுது? இந்த பாருங்க, என்ன சொன்னாலுமே நீங்க அதை மாத்த வேண்டியதானே? உங்க சட்டம் இருந்தா மாத்த வேண்டியதானே? இன்னைக்கு இத பாரு, திரும்ப திரும்ப நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அரசியல் சாசனத்தை நாங்கள் மாற்றவே மாட்டோம். அரசியல் சாசனம் எங்களுக்கு புனிதமானதுன்னு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது நீங்க ஒவ்வொரு ரெட்டனா கூட பேசக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசாதீங்க. ஒரு நிமிஷம் அமைதி காத்துங்க. அவருடைய பாயிண்ட் சொல்லி முடிச்சிரட்டும். திரு பிஏகே ஏன் பேசுறாரு? நீ என்ன சொல்றீங்க? அதனுடைய பொருள் புரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசுறாருன்னு சொல்றீங்க. முதல் சுற்றில் பிரதமர் பேசல. ஒரு பக்கத்துல விக்ஷித் பாரத்னு சொல்றாங்க. வளர்ச்சி அடைந்த இந்தியாவை நோக்கி தான் இந்த தேர்தல். இப்ப நீங்க பாக்குறது ட்ரெய்லர் தான். மெயின் கோர்ஸ் இனிமே தான் இருக்கு. மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக்குறது தான் இலக்கு. இல்லங்க, வளர்ச்சி அப்படின்ற விகாஸ். இன்னைக்கு அலிகர்ல பேசினாரு. திடீர்னு ஏன் சார் இந்த மாதிரி பேசுறாரு? எக்ஸாக்ட்லி. அதாவது இன்னைக்கு அலிகர்ல நீங்க சொன்ன திரும்ப சொன்னாரு. நான் அது ட்ரைலர் தான் சொன்னாரு. ஆனா அலிகர்ல முக்கியமா என்ன மாத்தினாருன்னா, இந்த அதிகம் பிள்ளை பெறுபவர்கள் அல்லது குஸ்பேட்டி, அதாவது ஊடுருவல் என்பதை விட்டுட்டு இப்போ என்ன நேர காங்கிரஸ் மேலே எல்லாத்தையும் திருப்பி போட்டார். காங்கிரஸ் இப்போ மாவோவாதி ஆகிட்டாங்க. காங்கிரஸ் இப்போ அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக பேச்சை திருப்பியிருக்காரு. அதாவது நீங்கள் எங்கிட்ட கேட்டேன்னா, நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை பேசினால் அதை வைத்து ஒரு விவாதம் நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இன்று வரை அவர் உண்மையை பேசியதே இல்லை. உண்மையை முழுசாக சொன்னதில்லை. பாதி உண்மை அல்லது முழு பொய், இப்படித்தான் இதுவரையும் அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எனக்கும் பிரதமர், மதிப்பிற்குரிய பிரதமர். இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. திரு பாக்கி, எந்த ஒரு பிரச்சாரத்திலையும், குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் தனிநபர் தாக்குதலே மிக மோசமான அணுகுமுறை. அதைவிட மிக மிக மோசம் மட்டுமல்ல, ஆபத்தானது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், அது சமுதாயமோ அல்லது கம்யூனிட்டியோ அல்லது மொழி பேசுகிறவர்களோ அல்லது மதம் சார்ந்தவர்களோ அவர்களை குறித்து பேசுவது என்பது ரொம்பவும் வருத்தத்துக்குரியது, ஆபத்தானதும் கூட. மாறாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் பேசும்போது திருக்குறளை பற்றி பேசுவார், பாரதியார் பற்றி பேசுவார், எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவார், ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து பேசுவார். ஏன்னா இங்கே இதுதான் மார்க்கெட் பண்ண முடியும். அதாவது வாக்கு திரட்டுவது என்பது கூட ஒரு சந்தைப்படுத்துதல் மெத்தட் தான். அதில் நான் குறை சொல்லலை. அது அரசியல்வாதிகள் எல்லாரும் எந்த ஊரில் எந்த பொருள் செல்லுமோ விற்குமோ அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுதான் மார்க்கெட்டிங். அது ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு அழகு. ஆமாம். நீங்கள் மத கலவரம், இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு ரத்த ஆறு ஓடின காலத்தில் 52 54 என்ன பேசினார் 52 நேருன்னு சொல்லி திரு பி.ஏ. கிருஷ்ணன் கோட் பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய ஸ்டால்வர்ட்ஸுக்கெலாம் நம்ம போக தேவையில்லை. நிகழ்காலத்தில் கலவரம் இல்லை. நிகழ்காலத்தில் ஒரு அரசு இருக்குது,
அடுத்து நம்மளை யார் ஆளணுன்றதுக்கான ஒரு தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் ஒரு இன்கம்பன்ட் பிரைம் மினிஸ்டர் 10 ஆண்டு காலம் பிரதமர் பதவி வகித்தவர் தன்னுடைய சாதனைகளை பேசுவது அவருக்கு அழகு. எதிர்க்கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில் ஓட்டை இருக்குது, எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளில் குறைபாடு இருக்குன்னா அதை சுட்டி காட்டுவதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு உணர்வை தூண்டுறது இருக்குல்ல, ஒரு சமூகத்தை வந்து வில்லனாக்குறது இருக்குல்ல, அது மிக இதுல அச்சமுற்றார். பெரும்பான்மை சமூகத்தினர் வந்து அச்சமுற்றார், உன் தாலியை பறிச்சிருவாங்க அப்படின்றாரு. விபரீதமானதுன்னு தான் நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், ராஜஸ்தான் மாநிலத்தில் பேசியிருக்காரு. ராஜஸ்தானில் வந்து அதிகமான இந்துக்கள் இருக்கிறது ஒரு ஹிந்து பெல்ட் என்று கூட சொல்லலாம். ஆனால் அங்கே நீங்கள் என்ன பேசியிருக்கலாம், நாங்கள் நிறைய கோவில் கட்டணும், ராமருக்கு கோவில் கட்டணும், சீதைக்கு கோவில் கட்டுவோம், நிறைய கோவில்கள் கட்டுவோம், இந்து மதத்தை வளர்ப்பதற்காக நிறைய செய்வோம். இது மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச் இருந்திருந்தால் கூட பெரிய சர்ச்சனை எழுந்திருக்காது. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸை ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தணும்னு தேவையில்லாத விஷயத்தை கை வச்சு காங்கிரஸ் தன்னோட கேரண்டிஸை பற்றி பேசக்கூடாது, அவங்க தேர்தல் வாக்குறுதியை பேசக்கூடாது, மாறாக அவங்க ஒரு பேக் ஃபுட்ல தர்ம சங்கடம் ஏற்படுறதுக்காக பேசியிருக்காரு. கூகுளி போட்டு விக்கெட் வீழ்த்தணும்னு பார்த்த போலிங் போடும்போது விக்கெட் விழுன்னு நினச்சிட்டு அவன் சிக்ஸர் அடிச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், பிஏகேவும் குறுக்கிடுறாங்க. திரு பிஏகே முடிக்கட்டுங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், அவர் பேசி முடிக்கட்டும். முடிச்சிட்டார். இல்லை ஒரு இன்னும் சில கருத்துக்கு என்னுடைய எனக்கு நேரம் தரப்படலை. அதுக்காக என்னன்னா, இது வந்து காங்கிரஸ் தர்ம சங்கடப்படுத்தணும் என்று தவறான அணுகுமுறை செய்திருக்கிறார். ஒன்று, இந்து மதத்தை பற்றி சொல்லணும்னாக்கா இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாரும் இந்து மத நம்பிக்கை இல்லாத, எல்லாருக்குமே இந்து நம்பிக்கை உண்டு. அதனால் அவங்கள ஆன்டி இந்துங்கிற கொண்டு வர முயற்சிக்கிற காங்கிரஸ் அர்பன் நக்சல்ஸ்ன்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. காங்கிரஸை வந்து அர்பன் நக்சல்ஸ்ன்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அதெல்லாம் அபத்தம், அதெல்லாம் ஏற்க முடியாது. என்னன்னா ஒரே ஒரு சங்கடம் என்னென்னா, இன்னொரு டைமென்ஷன் எடுத்துக்கிட்டேன். அதாவது இப்படி ஹேட் ஸ்பீச்சினால் தடை செய்ய முடியுமான்னா அதுக்கு நமக்கு சட்டம் வந்து இன்னும் பல விஷயங்களில் பலவீனமாக இருக்குது. உதாரணத்துக்கு 2022 செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிக்கன்னா, நோ பவர் டு பேன் ஆர் கேண்டிடேட் ஃபார் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லா கமிஷனுடைய ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அந்த ஹேட் ஸ்பீச் சம்மந்தமாக வரும்போது யாராவது வெறுப்பை தூண்டும் வகையில் பேசினா உடனே எஃப்ஐஆர் போடணும், உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சாதாரண காலத்தில், தேர்தல் பரப்புரையில் இல்லை. தேர்தல் பரப்புரையில் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்துடுது, ஆர்பி ஆக்ட் வந்துடுது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அந்த சட்டம்லாம் இல்லை, சிஆர்பிசியிலே உடனே எஃப்ஐஆரை போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா அரசுகளுக்கும் சொல்லுச்சு. நான் பழைய கதையை சொல்கிறேன். என்னென்ன தேர்தல் ஆணையத்துக்கு இன்னும் போதிய பலம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மதத்தின் பேரில் வாக்கு கேட்கக்கூடாது, ஜாதியின் பேரில் வாக்கு கேட்கக்கூடாது, அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர வெறுப்பை தூண்டுகிற, விபரீதத்தை ஏற்படுத்துகிற, கலவரத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பேச்சு. இது மதத்தின் பேரில் ஓட்டு கேட்குற கணக்கில் வராதா? நம்ம பொம்பளைகிட்ட இருக்கிற தங்கத்தை, நம்மகிட்ட இருக்கிற வெள்ளியை தூக்கி வந்தேறிட்ட ஊடுருவி வந்தவங்களுக்கு, முஸ்லீம்களுக்கு கொடுக்குற காங்கிரஸ் பார்க்குதுன்னா அது மதத்தின் பேரில் ஓட்டு கேட்குற இதில் வராதா? கண்டிப்பாக வரும். அதுவும் தடைக்குரிய விஷயம்தான். என்ன செய்வாங்கன்னா, பிரதமர் கை வைப்பாங்களா? மாட்டாங்க. அதனால ஆணையம் வந்து பலவீனமாக இருக்கு, ஒரு ஆள் தேவையில்லைன்னு. மன்மோகன் ஸ்பீச்சையே கூட இவர் திரித்து விட்டார். மன்மோகனுடைய பேச்சு முழுக்க நானும் பார்த்தேன். அதில் வந்து உரிய ரிசோர்ஸ் வளங்களை பகிர்ந்தளிப்பதில் யாரெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையர்கள் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமைங்கிறதுல முன்னுரிமை இல்லை, கிளைம் அப்படின்றாங்க. அவங்களுக்கும் உண்டான முக்கியத்துவம் தரணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு உண்டு, யாருக்கும் இல்லைன்னு இல்லை. கிளைம் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ். அதான் விஷயம். சின்ன பசங்களை முதல்ல கிஃப்ட் கொடுத்துருவோம்பா, அப்புறம் பெரியவங்களுக்கு அப்படின்னா பெரியவங்களுக்கு கிடையாதுன்றது இல்லை. இதுதான் அவருடைய மன்மோகனுடைய ஸ்பீச்சில் கிளியராக இருக்குது. அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறதுனால என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆங்கிலத்துக்கு முறையாக நரேந்திர மோடி அவருக்கு தெரிவிச்சிருந்தா பப்ளிக்ல தான், டொமைன்ல தானே இருக்கு. சார் எஸ்சி எஸ்டின்னு இருக்கிறத விட்டுறாரு, ஓபிசின்றத விட்டுறாரு, மைனாரிட்டிஸை மட்டும் எடுத்து ட்விஸ்ட் பண்றாருன்னா, மைனாரிட்டிஸ் பர்டிகுலர்லி முஸ்லிம்ஸ் சொல்றாரு. அது இஸ் நாட் சச் எ சீரியஸ் இஷ்யூ. இந்தியாவில் மெஜாரிட்டி அதிகபட்சமாக இருக்கிற மைனாரிட்டிஸ் சிறுபான்மையர். அப்புறம் முக்கியமான நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு. அளவுக்கு அதிகமாக குழந்தைகளை பெறுவதுன்றா வடக்கில் இருக்கிறவங்க தான் அதிகமாக பெறாங்க. தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் குழந்தைகள் அதுக்கு எந்த மதமும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தான் பெற்றுக்கிறாங்கன்றது காரணம் இல்லையே. டேட்டா அப்படி சொல்லலையே, சென்சஸ் அப்படி சொல்லல. இதுதான் சிக்கலே. அப்படி சொல்வதும் தவறு.
இன்றைய தினம் இன்றுள்ள முஸ்லீம்ஸ், இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் யாரும் பலதாரம் மனம் கிடையாது, ரொம்ப குறைவு தான், ரொம்ப மிக நெக்லிஜிபிள் தான். அதே மாதிரி பிள்ளைகளை அதிகமாக பெறுகிற இஸ்லாமியர்களும் ரொம்ப குறைவு. அவங்களுக்கு தெரியாது இந்த யதார்த்தம் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு தெரியும். ஆக இதெல்லாம் ஒரு மதம் சார்ந்ததாக கட்டமைப்பது என்பது விபரீதம். அவர் இந்து மக்கள் அதிகமாக இருக்கிற ராஜஸ்தானில் பேசி காங்கிரஸை பலவீனப்படுத்தணும், தர்ம சங்கடத்தை ஆழ்த்தணும்னு நினைச்சா ரெண்டுமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதான் உண்மை. அதான் முக்கியமாக இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்பிரேஷனில் வந்து வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசியிருக்காரு. இதுதான் அவருடைய கோர் கான்ஸ்டன்சியாக இருக்கிறது. அதாவது ஹிந்து கத்திரை மேகே, அதுதான் ஓவரார்ச்சிங். அந்த கத்திரி மேகே புரியல சார். கத்திரினா இதுதான் டேஞ்சர்ல இருக்கான் அப்படின்னு, இந்துக்கள் ஆபத்துல இருக்காங்க, இந்துக்கள் ஆபத்துல இருக்காங்க. இதுதான் ஓவரார்ச்சிங் நேரேட்டிவே தான். 2014 வந்து விகாஸ் எல்லாம் ஆரம்பிச்சாரு. ஆனா விகாஸ் ஆரம்பிச்சு 3வது கட்டம் 4வது கட்டம் போகும்போது வந்து இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த பணியில் போயிட்டார். 2019 இதே கேம்பெயின் வருகிறது, 3வது ஃபேஸ் 4வது ஃபேஸ். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கம்ப்ளீட்டாக ஊத்திக்கிடுச்சு அப்படின்னு நமக்கு மிக தெளிவாக தெரியுது. 102 சீட்ல வந்து யூபிஐ தவிர பாக்கி இருக்கின்ற அத்துணை இடங்களும் வந்து ஏறத்தாழ இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி கிடையாதுங்க, இந்தியா கூட்டணின்னு தயவு செய்து சொல்லுங்க. இந்தியான்னு தான் அதனுடைய பேரு. அதை சொல்றதுக்கு பாஜக காரனால முடிய மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அலையன்ஸ், சொல்லித்தான் ஆணும். இல்ல இல்ல இந்தியா கூட்டணி சொல்றதுக்கு என்ன புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு வன்மம். என்னன்னா இவங்க ஏன் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, நல்லவங்க ஸ்ரீகாந்த் போரா இருக்கிற நல்லவங்க ஏன் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, அங்கிருந்து கம்ப்ளீட்டா வந்து மெசேஜ் போறது. அதாவது ஒரு காலத்திலையும் ஒரு காரணம் கொண்டும் நீங்க வந்து பாஜக தவறு செய்தென்றோ பிரதமர் தவறு செய்தார் என்றோ நீங்க யாருமே வந்து ஒத்துக்கொள்ள கூடாதுன்னு இது ஒரு காலத்துல இருந்தது கிடையாது. வாஜ்பேயி வந்து நான் தவறு செய்தேன்னு சொல்லிட்டு இதுலயே பாராளுமன்றத்திலேயே எந்திரிச்சு பேசி இருக்கிறாரு. அதே மாதிரி இருக்கின்ற பாஜக தலைவர்கள் மட்டும் கிடையாது, காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் கிடையாது, திமுக தலைவர்கள் மட்டும் கிடையாது, இருக்கின்ற தலைவர் அத்தனை பேரும் வந்து எங்கெங்கு தவறு செய்தார்களோ அந்த தவறை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அந்த தவறை ஒப்புக்கொண்டதனால மக்கள் அவர்கள் வந்து அபிமானத்தோடு நடத்தி கொண்டார்கள். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன தவறு செய்தாலும் டிமானிட்டைசேஷன் ஆனாலும் சரி, ஜிஎஸ்டி ஆனாலும் சரி, கோவிட் ஆனாலும் சரி, இப்ப கோவிட் சாதிச்சு கொண்டு இருக்காங்க இல்லையா. கோவிட்ல வந்து ஏஷியா நாட்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கேரளா வந்து மிக மட்டமான செயல்பட்டது, அதனாலதான் அத்தனை அதிகம் சாவுன்னு சொல்றாரு. இவருக்கு மனசாட்சி இருக்கா பிரதமருக்கு? யூபியில் எவ்வளவு சாவுகள், டெல்லியில வந்து எவ்வளவு சாவுகள், அது வந்து நம்மளுடைய டேனிஷ் சித்திகி வந்து அவ்வளவு சூப்பராக படம் பிடித்தார் என்ற காரணத்தினால அவர் என்ன செய்தாலும் தவறு கிடையாது, பாஜக என்ன செய்தாலும் தவறு கிடையாது, அதை ஒத்துக்கொள்ள கூடாது. அதனுடைய நீட்சியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தவறை செய்துவிட்டு இன்னைக்கு வந்து அதை வந்து மேக்கப் பண்ண பார்க்கிறாரு. அது வந்து நான் தவறு செய்துட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து நான் வந்து முகமது பின் சல்மான் கிட்ட பேசிட்டேன், அதனால தான் வந்து ஹஜ்ஜுக்கு வந்து தாராளமாக நடைமுறை அனுப்புவார்கள் சொல்றது. அது வந்து குற்றம் செய்த மனம் குறுகுறுக்கும். பிரதமர் குற்றம் செய்திருக்கிறார் என்று அவருக்கே தெரிகிறது. வேற வழி இல்லாமல் நான் செஞ்சிருக்கேன், எனக்கு வேற வழி தெரியல. இதையே வந்து நான் சவுதி மன்னர்கிட்ட பேசி ஹஜ்ஜுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையில் அனுமதிங்கன்னு கேட்டு அனுமதி வாங்கினேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா அது அப்பீஸ்மெண்ட் கணக்கில் எழுதுவாங்க. முஸ்லிம்களை தாஜா செய்வதற்கான பேச்சு அப்படின்னும் திரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மற்றவர்கள் பேசினா. திரு ஸ்ரீகாந்த் குறுக்கிட வர முடியுங்க. தரணி ஒரு நிமிஷம் பொறுத்துக்குங்க. அதாவது கிருத்திகா பேசும்போது என்னோட பெண்களுக்கு ஒன்றும் வாய்ப்பே வரல. வரும் தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சுவையா இருக்கும். திரு ஸ்ரீகாந்த், அது எங்க தாலியை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நாங்க தான் பேசணும். எல்லாரும் ஸ்டுடியோல இருக்கீங்க, என்னோட அப்ஜெக்ஷன் இருக்கிறப்ப நான் பதிவு பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல பாக்கியா நான் பேசினப்போ ஒரு மிக முக்கியமான தவறு ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் வந்து பிரதமருடைய ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு நெரட்டிவ் எல்லாருமே கற்பிக்கிறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். ஏன்னா பிரதமர் ரொம்ப தெளிவாக காங்கிரஸின் சாதுரியத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி அவங்கெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டாங்கன்னு. இவங்க வந்து நடுநிலை மன்மோகன் சிங் பேசுனா அதை இக்னோர் பண்ணலாங்கிறாரு. பாக்கி சொல்றாரு மன்மோகனை இக்னோர் பண்ணலான்னா அப்போ பிரதமர் மட்டும் பிடிச்சிக்குவீங்களா? மன்மோகன் சிங் பேசுனா அது டிபேட்டபிள் இக்னோர் பண்றது எந்த விதத்தில் நியாயம்? மன்மோகன் சிங் என்ன பேசினார் டிபேட் பண்ணலாமே. இவங்க ஆரம்பத்துல மன்மோகன் என்ன பேசினாருன்னு சொல்லுங்க, பேசலாம். மன்மோகன் பேசுனதை எக்ஸாக்ட்டா கோட் பண்ணுங்க, நம்ம டிபேட் பண்ணலாம். ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1951 மன்மோகன் சிங் பேச்சை தான் சார் பிரதமர் மோடி கோட் பண்றதா சொல்றீங்க. மன்மோகன் சிங் என்ன பேசினாருன்னு வெர்பாட்டிம் சொல்லுங்க, அதுல என்ன தப்பு இருக்கு?
பிரதமர் என்ன தப்பா பேசியிருக்கிறார் நம்ம டிபேட் அவர் பண்ணலாம். சொல்றாருல, அவர் Please quote சொல்றது மன்மோகன் அவர் சிங். வந்து இக்னோர் பண்ணுங்கங்கறார். இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு இக்னோரே பண்ண வேணாம் சார். அவர் இஸ்லாமிய மன்மோகன் சிங் பேச்ச அப்படியே வெர்பாட்டிமா கோட் பண்ணுங்க சார். அது எப்படி இக்னோர் அவர் அப்படி சொல்லல அவர். பிரதமர் குறிப்பிட்டு பேசுறாரு. இல்ல தெளிவாக சொல்றாரு. அது அதாவது ஒருதலை மன்மோகன் சிங் பேச்சை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் கேக்குறது 1950 இந்து கோவில்கள் அத்தனை சொத்துக்களையும் அரசுடைமை ஆக்குறீங்க. அப்படியே மத்த மதங்கள் எல்லாம் ஏன் விடுறீங்க? 54ல பலதார மத சட்டத்தை அனுமதிக்கிறீங்க. இதே நீங்க இந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல அவங்க எப்படி வேணா அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது, ரிசர்வேஷனே கிடையாது, யார வேணா சேர்த்துக்கலாம், கண்ட்ரோலே கிடையாது. ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக அபிடேவிட் போட்டாங்க சார் மோடி கவர்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. பிஜி நீட் பிஜில ஆல் இந்தியா கோட்டால இது வேணும்னு சொல்லி டிஎம்கே கண்டெம் போட்டப்ப அதே மாதிரி தேவாலயங்களையும் ஓபிசி பையங்களுக்கு தரல, டிஸ்கவுண்ட்ல கரண்ட் தரீங்க. இந்து கோவில்களுக்கு வணிக நிறுவனத்துக்கான சார்ஜ் பண்றாங்க. இல்ல அதுவும் போய் அறநிலை மின்சார வாரியம் அதை கிளாரிஃபை 100 முறை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. போய் மின்சார வாரியம் 100 முறை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. வணிக நிறுவனத்துக்காக அவங்களுக்கு அப்ளிகபிள் இல்ல சொல்லிருக்காங்க. ஆர்டிகல் 370 நீக்கினதால என்ன பிரச்சனை வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. ராமர் கோயில் கட்டறதுனால என்ன பிரச்சனை வந்து மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்றாருல, அவரை முதல்ல சொல்றேன். அவர் என்ன பேசினார் அப்படிங்கறதே அவருக்கு தெளிவுபடுத்தணும். முதல்ல பிரதமர்லேருந்து அவங்க செய்தி தொடர்பாளர் வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்தினா தான் நம்மளுக்கான வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல வேசி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தினார். தேவரடியார் அப்படிங்கிறது பொட்டு கட்டுறது அப்படிங்கிறது இந்து மத முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைக்கும் தேவரடியார்கள் இந்தியாவில் உண்டு, அவர்களுக்கான சங்கங்கள் உண்டு, அவர்களை நான் சந்தித்தும் உள்ளேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வேசிங்கிற வார்த்தையை முதல்ல கண்டிக்கத்தக்கது, முதல்ல அதை யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? பாலியல் தொழிலாளி அவங்களும் கஷ்டத்தில் தான் அந்த தொழிலை பண்ணிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கிறேன் வேசி என்கிற வார்த்தையை. இரண்டாவது, மன்மோகன் சிங் என்ன பேசினார் அப்படிங்கும்பொழுது எஸ்சி ஓபிசி எஸ்டி மைனாரிட்டி மட்டும் பேசலை, பெண்களையும் சேர்த்து பேசியிருக்கார். இங்கே பெண்களை தான் பேசவும் விட மாட்டேங்கிறீங்க. பெண்களை என்ன சொன்னாங்கங்கிறதும் இல்லை. பெண்களுக்கு 50%, அந்த 33% உங்கள் அரசாங்கமும் கொடுக்காது, எந்த அரசாங்கமும் கொடுக்கறது இல்லை. அந்த விதத்தில் தான் பெண்கள் இங்கே நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்களும் சேர்க்கும் பொழுது, அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள், நான் ரொம்ப சொல்வேன், ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கக்கூடிய தலித் ஒடுக்கப்பட்ட சமூகம் எந்த சமூகம் என்றால் பெண் சமூகம்தான். அதையும் சேர்த்து தான் எல்லா வளங்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது தான் மன்மோகன் சிங். சொன்னாரா இல்லையான்னு நீங்கள் போய் நல்லா போய் ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அதில் இருக்கிற ஒரு வரியை எடுத்துக்கிட்டு பிரதமர்லேருந்து செய்தி தொடர்பாளர் வரைக்கும் திருப்பி பொய்யை மாற்றி பேசுவதும் இருக்குது. அடுத்து தாலிக்கு வர தாலி விஷயம். முதல்ல தங்கம் தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தாலியெல்லாம் விற்று கொடுத்துருவாங்க அப்படின்னு. அது என்ன விஷயம்னா, உங்கள் ஒவ்வொரு வீட்டின் சொத்தையும் அவங்க கணக்கெடுக்க போகிறாங்களாம். கணக்கெடுக்கும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்க நகையெல்லாம் கணக்கெடுப்பாங்களாம். நகையெல்லாம் கணக்கெடுக்கும்போது உங்களோட பெண்ணோட தாலி கூட அவங்க, அதுவும் யாருக்கு அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட நெசுக்கப்பட்ட சமூகத்துக்கு பகிர்ந்தளிப்பாங்கன்னு சொல்லலை, ஒன்லி குழந்தை பெற்றுக்கொள்ளும் சமூகத்துக்கு பகிர்ந்தளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பழங்குடியினர் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, எல்லாருமே பெற்றுக்கிறாங்க. இந்த குழந்தை பெற்றுக்கிற சமூகமே நாங்கள் தான், பெண்கள் தான். அப்போனா அது எங்களுக்கும் தான். சரி, எங்களுக்கு தான் எங்கள் தாலியை தான் கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம், அது விடுங்க. முதல்ல இப்போ தாலியை தவிர்த்து பெண்கள்கிட்ட எந்த நகைங்க இருக்குது? இன்றைக்கி விற்கிற விலையில் நகை எங்கே இருக்குது? இன்றைக்கி பவுன் விற்கிற விலையில் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கி நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம், மேடம் ஒரு 5 பவுன் வச்சு என்னால் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, ஒரு கல்யாணம்னா ஒரு தாலியாவது வாங்கணும் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி பவுன் மேலே விலைவாசி எகிரி கிடக்கிறதுல ஒரு பவுனில் தாலியே வாங்க முடியல. இருக்கிறது அது ஒன்று தான். இன்றைக்கி கோல்டு லோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன் தான் இந்தியாவில் அதிக அளவில் விவசாயிகள்லேருந்து எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி நகையே இல்லாத அளவுக்கு கோல்டு லோனோட மார்க்கெட் வந்து எகிரி கிடக்கு. 50,000 கோடி 60,000 கோடி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தகவல்கள் வந்து கோல்டு லோன் பற்றி வருது. இந்த நிலைமையில தான் இந்த தாலிங்கிறது வருது. தாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணியப்படி அது எதிர்க்கக்கூடியது. அந்த தாலி விஷயம்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று, பிரதமர் என்றைக்குமே லாஜிக்கலாகவும் அறிவுபூர்வமாகவும் எதையுமே பேசுறது இல்லை. எப்போ பாரு ஒரு உணர்வை கையில் எடுக்கிறது, அப்புறம் பயமுறுத்துகிற உணர்வை கையில் எடுக்கிறது. ஏன்னா அறிவுபூர்வமாக அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் 10 வருட சாதனைகளை எவ்வளவோ பேசியிருக்கலாமே, ஏன் பேசலை? நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், இந்த சட்டத்தை மாற்றினோம், அந்த சட்டத்தை மாற்றினோம், அப்படி இப்படின்னு எதுவுமே பேசலை. இங்கே கர்நாடகாவில் அப்படி தான் ஒரு தடவை வெறுப்பு பேச்சு பேசினார். பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லிட்டு, ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நீங்கள் அனுமாரை நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க. கர்நாடக மக்கள் அதை நினச்சி ஓட்டு போட்டு பாஜகவை தோற்கடித்தாங்க. அடுத்து இப்போ
இன்னொரு பேச்சும் பேசியிருக்காங்க. ராமருக்கு வந்து அந்த சூரியன் அந்த டார்ச் லைட்டை அடிங்க, அதாவது கொரோனாவில் நம்மளை தட்டடிங்க, இதை கைத்தட்டுங்க அப்படின்லாம் சொன்னது போய் இப்போ வந்து கூட்டங்க எல்லாரும் நில்லுங்க, உங்கள் செல்ஃபோன் லைட்டை ஆன் பண்ணுங்க, இது வந்து ராமன் நெத்தியில் வந்த லைட்டுக்கு இணையானது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லாஜிக்கோ எந்த ஒரு அறிவுபூர்வமோ இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கிம்மிக்ஸ் பாங்கள்ல, இந்த பிராண்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப பிராண்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தன்னோட தகுதிக்கு பொருத்தமே இல்லாமல் ஒரு பிரதமர்கள் இருந்த இடம். டாபிக்கு தாங்க பேசிட்டு இருக்கேன், நான் டாபிக் தான் பேசிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி இஷ்டத்துக்கு என்ன பேசுறீங்க? நீங்க வந்து முதல்ல கண்டிக்கிறது யாரை கண்டிக்கிறீங்க? ஆண்டிமுத்து ராசாவை கண்டிக்கிறீங்களா? அவர்தான் பேசிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எங்க தாலியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. முதல்ல பெண்ணியத்துக்கு எதிரானது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ராசா பயன்படுத்தினாரு. நீங்க அவரை கண்டிக்கிறீங்களா? அவர் வந்து பிரதமர் நீங்க இப்ப பயன்படுத்துறத தான் நான் கண்டிக்கிறேன். அதுக்கான விவாதம் மேல இது இல்ல, அதற்கான விவாதம் மேல இல்ல. முதல்ல தேவரடியார்ங்கிறது இந்து மதத்தில் பங்கு. எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திருக்காரு. ஆராசா சனாதனத்தின் அடிப்படையில் அந்த மதத்திற்குள் நான் இருக்கிறேன், நான் இந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் நான் அந்த மதத்திற்குள் இருக்கிறேன், இந்த வகையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கலைஞர் நான் அந்த மதத்திற்குள் இருக்கேன், இந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மதத்திற்குள் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதை யாராவது ஒரு முஸ்லிம் வெளிப்படுத்தினாரா? யாராவது ஒரு கிறிஸ்தவர் வெளிப்படுத்தினாரா? இல்ல ஒரு போப்பு வெளிப்படுத்தினாரா? இல்ல ஒரு இமாம் வெளிப்படுத்தினாரா? இவர் முஸ்லிம் என்று சொல்வதற்கு இங்க ஆராசா பேசுறதுக்கு ஆராசா சொல்றாரு சனாதன இந்து வேறு, சாமானிய இந்து வேறு, சனாதன இந்துக்கள் வேறு, நாங்கள் சாமானிய இந்துக்கள், சனாதன இந்துக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீகாந்த் சார் ஒரு நிமிஷம் இருக்க, நீங்க ஆராசா பேசுனது ஆராசா என்ன பேசினார் என்று பேசுவதற்கு தயார். அவர் பேசிய கருத்தில் என்ன, அவருக்கு என்ன உரிமை இருக்கு, அந்த மதத்திற்குள் இப்படி இருக்கு, நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பாதிக்கப்பட்ட உணர்விலிருந்து நான் வெளிப்படுத்துகிறேன் என்று பேசினார். அதற்கு பொறுப்பான பதிலை சொல்ல வேண்டும். நீங்க இந்துக்களுடைய கலைஞர் பேசிட்டார், அவர் பேசிட்டார், அவர்லாம் கரெக்டா பேசினாங்க, பெரியாரும் கரெக்டா பேசினாரு, விஸ்வநாதமும் கரெக்டா பேசினார், மறந்துடக்கூடாது. நன்றி. அதாவது ஆராசா பேச்சுக்கு நீலகிரி மக்கள் என்ன தீர்ப்பு எழுதுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் திரு பி ஏ கிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்கணும். ஒரு நிமிஷம் கிருத்திகா. பிஏகே, இந்த தேர்தல் பேச்சில் நாம விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய 2 புள்ளிகள், நம்ம பேச வேண்டியது 2 என்னன்னா, ஒன்று பிரதமருடைய இந்த பேச்சு, அவர் வந்து வெறுப்பு பேச்சு பேசக்கூடியவரா, திடீரென்று முஸ்லிம்களை பற்றி பேசக்கூடியவரா, அல்லது தரந்தாழ்ந்து காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிக்கக்கூடியவரா அப்படின்னா, கடந்த காலத்திலையும் ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல் அண்ட் டிஸ்டேஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் வந்து பேசியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து தேர்தல் நேரத்தில் பெருசாக மத பூசல்கள், அங்கங்கே மத கலவரம், ஒரு பெரிய ஒரு ஹேட் என்விரான்மெண்ட் அப்படின்றது பெருசாக இல்லாமல் காங்கிரஸ் வேறொரு கேம்பெயினை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்தந்த மாநில பிரச்சனைகளையும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் பேசுறது, இந்த பேச்சை திடீர்னு பேசுகிற ஒன்று கனெக்ட் ஆகுமா, அவர் எதிர்பார்க்கிற விளைவை மக்கள்கிட்ட தரக்கூடியது மாதிரி கீழே கம்யூனல் போலரைசேஷன், மத அடிப்படைவாதம் அப்படின்ற ஒன்று கீழே அப்படியே வேறொன்று இருக்கு. அது கிளர்ந்து எழுற நேரத்தில் சின்னதாக ஒரு பொடியை போட்டால் அது அப்படியே பத்து எரியும், அப்படி ஒரு சூழல் அங்கே இருக்கா சார்? இன்னொன்று, அப்படி பேசித்தான் ஜெயிக்கணுன்ற கட்டாயத்தில் திரு மோடி இருக்கிறாரா? அப்படி பேசித்தான் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் என்று நினைத்தனால்தான் அவர் அப்படி பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல் பாயிண்ட், என்னுடைய முதல் பாயிண்ட். அதாவது முதல் கட்ட தேர்தல் வந்து அவர்கள் நினைத்த மாதிரி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று நினைப்பதால் தான் இது வந்து டெஸ்டிங் த வாட்டர்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. அதாவது தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதை மாதிரி இவர் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. இப்போ வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்ததுனால அவர் வந்து அலிகாரில் பேசும்போது பின்வாங்கிட்டார். அதாவது அவர்
வேறு விதமாக பேசினார். நீங்களே அதை பற்றி சொன்னீங்க, அலிகாரில் என்ன பேசுகிறாங்கிறது நீங்களே சொன்னீங்க. இது திரும்ப திரும்ப இதை மாதிரி இப்படி இல்லைனாலும் வேறு விதமாக பாஜகவினுடைய முக்கியமான அவங்களுடைய அச்சு என்பது அதான், எந்த அச்சை சுற்றி வருதோ அது இந்துக்கள் வேறு இஸ்லாமியர்கள் வேறு, அவர்கள் இடையில் உள்ள அந்த பிரிவினை, அந்த ஒரு வித்தியாசத்தை பெருசுபடுத்தி அதை பற்றியே பேசி அதனால் ஓட்டு வாங்க வேண்டியிருந்தால் முதல்ல இருந்து கடைசி வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முதல்ல நெல்லு செய்கிறார். யோகி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசும்போது கூட தேர்தல் பரப்புரையில் ஸ்ட்ரைட்டா மதத்தை பேரை சொல்றதுக்கு கூச்சப்பட்டு ஒரு உருவகமா சொல்லுவாங்க. யோகி ஆதித்யநாத் இட்ஸ் a fight between 80 versus 20. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை நாங்க 20% முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறதுனால 80% இந்து பாப்புலேஷன், இது 80% பேருக்கு 20% பேருக்குமான மோதல் மறைபொருளா சொல்லுவாங்க. ஓப்பனா சொல்ல வேண்டிய கட்டம் எங்க சார் வருது? எக்ஸாக்ட்லி. அதாவது ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் டாக் விசில்னு வேறு, டாக் விசில்னு இதுக்கு பேர் டாக் விசில். அதாவது மறைமுகமாக நேராக சொல்கிறது, மறைமுகமாக சொல்கிறது இப்போ இந்த டாக் விசில் எடுபடலைன்னு அவங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு பயம் இருக்குது. இதை மாதிரி மறைமுகமாக சொன்னால் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது, அங்கே இந்த பயம் இருக்கிறதுனால தான், அந்த பயம் வந்ததுனால தான் இப்போ நேரடியாக அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. முதல்வரே ஆரம்பிக்கும் போது முதல்ல நீங்கள் இதை கொஞ்சம் நல்ல கவனிச்சுக்கள்னா, இதை அமித்ஷா அவர் பேசுனது என்ன தப்பு சொன்னார், பேசி உடனே இன்னைக்கு காலையில் அமித்ஷா அவர் பேசின ஒரு தப்பும் கிடையாது சொன்னார். ஆனால் பிரதமரே இன்னைக்கு அதிகாரில் வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ பாஜக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கும் என்றால், இப்படி பேசவில்லை என்றாலும் வேறு விதமாக இந்த இந்துக்கள் வேறு இஸ்லாமியர்கள் வேறு என்ற அந்த கருத்தை திரும்ப அவர்கள் முன்னிறுத்துவார்கள். அதனால் அவளுக்கு வாக்கு கிடைக்குமோ அவ்வளோ வாக்கை சேகரிக்க அவர்கள் முயல்வார்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தா இன்னொன்று ஒரு வரலாற்று ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு? சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமாக, அதாவது நண்பர் சொன்னார், அதாவது நண்பர் ஸ்ரீகாந்துக்கு ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம அரசியல் சட்டம் உருவாக்கப்படும் போது மத பரப்புரை என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. இவங்க 2 பேர் ஜவஹர்லால் நேரு கேட்டாங்க, இந்த 2 எங்களுடைய மதத்துடைய அடிப்படை அதானே, அது எப்படி அடிப்படையே எங்கள் காணாமல் போயிட்டுமான்னு கேட்டபோது நேரு என்ன சொன்னார்னா, நான் இதை டீல் பண்ணல, நீங்கள் பட்டேல்கிட்ட போங்க, பட்டேல் தான் இதை டீல் பண்ணுறா சொன்னார். பட்டேல்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, பட்டேல் நீங்கள் சொல்கிறது சரி, நானே அதை கொண்டு வரேன்னு சொல்லி இதை அரசியல் சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்ததே சர்தார் பட்டேல். மதப்பருப்புரிமை அதை கொண்டு வந்ததே சர்தார் பட்டேல். இதை இவங்களுக்கு, அதாவது நம்முடைய அந்த காலத்து தலைவர்கள் எப்படி இருந்தார் என்பது ஒரு புரிதல் இல்லாமல் இந்த இந்துத்துவர்கள் பேசும்போது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது. வரலாறு இல்லைன்னா இது புனையப்பட்ட கதை. இதே மாதிரி தான் இந்து சட்டமும் ராஜேந்திர பிரசாத் தடுத்தார். நேரு அதை 52 அது காங்கிரஸினுடைய உறுதிமொழி, காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவில் கொண்டு 52 எலெக்ஷனில் அது தேர்தல் இதாக ஆக்கி அதற்கு பிறகு தான் நேரு 1954-55 அந்த சட்டங்களை கொண்டு வந்தார். அம்பேத்கருக்கு நன்றியும் தெரிவித்தார் ஜவஹர்லால் நேரு. இது வரலாறு. 80% இந்திய மக்கள் அதை ஆதரித்தார்கள். அதை எதிர்த்தது RSS தான். அதாவது அம்பேத்கரனுடைய ஒரு உருவ பொம்மை எரித்தவர்கள் RSS காரர்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. திரு ஆர்கே, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டாக் விசில் இருக்குல்ல, வெளிப்படையாக ஒரு பேச்சை பேசினா அது அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆமா, ஒரு பேச்சை ஆரம்பிப்பாங்க, அதுக்கு அடுத்த பேச்சு அதை விட காரமா இருக்கும், எதிர்வினை பயங்கரமா எதிர்த்தாப்புல சீண்டல் இருக்கும், மீண்டும் அந்த பேச்சு பூதாகரமா போய் அதுதான் பிரச்சனைன்றது மாதிரி மக்கள்கிட்ட போய் நிற்கும். ஆனா இப்போ காங்கிரஸை பேக் ஃபுட்டுக்கு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இது பிஜேபியே ஒரு பிரதமரே ஒரு 8 பின்வாங்கிறது மாதிரி தெரியுதே. இந்தியாவில், வட இந்தியாவிலேயே இந்த பேச்சு எடுபடலையா? இந்த உணர்வுக்கு எதிர்ப்பு வர தொடங்குதா? இல்லை, இந்த பேச்சு நிச்சயமாக அவருடைய கோர் கான்ஸ்டன்சி இருக்கு இல்லையா? அதாவது இந்த நிஜமாவே நாங்கள் எல்லாம் ஐயத்தில் இருக்கிறோம், நிஜமாவே இஸ்லாமியர்கள் நம்மளை தாக்கிக் கொள்வார்கள் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வெரி ஸ்மால் க்ரௌட் இருக்குது. அவங்களுக்கு நிச்சயமாக இது நல்ல அந்த க்ரௌடு இவர் அப்பீஸ் பண்ணிட்டார். இப்போது
அப்போ அந்த க்ரௌடு கிட்ட தான் ஈடுபடும். ஆனால் பாக்கி இருக்கின்ற கம்ப்ளீட் ஆளுகள் இருக்கா இல்லையா, இப்போ காங்கிரஸான தலைவர்களானாலும் சரி, இஸ்லாமிய தலைவர்களானாலும் சரி, யாருமே இப்போ எரிஞ்சு விழுந்து மோதிக்கு எதிராக ஒரு படையெடுப்பதோ, இல்லை என்றால் அங்கே ஒரு கலவரம் நடத்துவதோ, இல்லை என்றால் அங்கே வந்து பஸ் அடிப்பதோ, இல்லை என்றால் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடத்துவதோ, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துவதோ ஒன்றுமே செய்யலை. அப்போ அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அந்த வீரியம் என்பது அப்படியே வந்து ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இனி என்னுடைய பிரச்சனை இவ்வளோதானுங்க, இது வந்து ஜஸ்ட் 2வது ஃபேஸ்னுடைய தேர்தல் தான், இன்னும் 5 ஃபேஸ் இருக்கிறது. அப்போ இந்த 2வது ஃபேஸ்லேயே இந்த அளவுக்கு மோசமான அளவில் வந்து ஒரு பிரதமர் பேச ஆரம்பித்தால் அடுத்தடுத்த கட்டங்களில் என்னவா இருக்கும் நம்மளுடைய பிரச்சாரம் என்பது எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. மோசமாக போகும் பயப்படுறேன். ரொம்ப ரொம்ப மோசமாக போகும். இதே நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பாக்கி ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். இது இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்துக்களின் டிஎன்ஏ, இந்தியர்களின் ஒரே டிஎன்ஏ அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதிய கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க இல்லை, ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத். அப்புறம் இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்பவன் ஹிந்து கிடையாது, சொன்னது மோகன் பாகவத். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸே மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. இப்போது பிற்போக்குத்தனமாக பாரத பிரதமருடைய பேச்சு அமைந்து விட்டால் விபரீதமாகிவிடும், ஆர்எஸ்எஸ்க்கே முரணாகிவிடும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இவங்களை ஸ்ட்ராங் பேஸ் ஆர்எஸ்எஸ், அவங்கள பகிச்சுக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா வந்தேரிகள்னு சொல்கிறாரு, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். யார் வந்தேரிக்காங்க? பாகிஸ்தானில் பிறந்த எல்கே அத்வானி தான் நம்ம நாட்டை பொறுத்த அவரோட பிறப்பு இடம் வந்து லாகூர். அவர் பார்த்தீங்களா, அவர் தான் வந்தேரி. அப்படி சொல்ல முடியுமா? ஆக வந்தேரிங்கிற வார்த்தை வந்து டோட்டலி அன்சைன்டிஃபிக். பாரத பிரதமர் இன்னும் 6 கட்டங்கள் இருக்கும்போது சிறப்பான பேச்சை பேசினால் அதை நாம் விவாதித்து எடுத்துக்கொண்டா மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. திரு ஸ்ரீகாந்த் நிறைவு பாருங்கள். அதாவது இவங்க சொன்னதுல எல்லாம் நிறைய எனக்கு குறுக்கிட அனுமதிக்கப்படலை. பட் இருந்தாலும் நான் கேட்கிறேன், அவங்க நிறைய பொய்யுரைகள் சொன்னாங்க. அதாவது ஒரு கதை பேசும்போது நீங்க நேரு கொண்டு வரல, அதுலயே உங்களுக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1951 கொண்டாந்தது நேரு தானே. இந்து கோயில்களின் சொத்துக்களை எல்லாம் அரசுடைமை ஆக்கணும், சிறுபான்மையினர் சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமை ஆக்க வேண்டாம் கொண்டு வந்தது நேரு தானே 1951ல. அதனால இதெல்லாம் வரலாறு திருச்செல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அறநிலையத்துறைக்கு 100 வயசு சார். நீங்களும் நானும் வாழ்ற தமிழ்நாட்டுல அறநிலையத்துறை சட்டம் வந்து ஓமாந்தூரார் காலத்துல சார் நீதி கட்சி ஆட்சியில வந்தது. 1921 22ல வந்தது. அறநிலையத்துறை உருவாகி சார் நாடு முழுக்க வந்திருக்கு. இல்ல நாடு முழுக்க வந்தது 1951ல தான் வந்திருக்கு. இந்திய நாடு முழுக்க வந்தது. நல்லா ரெஃபர் பண்ணி என் கருத்தை சொல்றேன். இந்தியால பிரதமரின் அறநிலையத்துறையை உருவாக்குன பிரதமரின் பேச்சு ஓமாந்தூரார் மாதிரி இருந்தா இல்ல அது வேற. நான் வந்து இந்திய நாடு தழுவிய சட்டம் இந்தியாவை பத்தி பேசுறேன். நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசினா இந்தியா பத்தி பேசுறீங்க, இந்தியா பத்தி பேசினா தமிழ்நாட்டுக்கு வந்துடுறீங்க. அதனால இப்ப நான் சொல்றது நிறைவு கருத்து சுருக்கமா சொல்றேன். பிரதமரின் பேச்சு இந்தி கூட்டணியின் பிரித்தாளும் சூழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசப்பட்ட பேச்சே தவிர எந்த விதமான இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எதிராக அவர் பேசவில்லை. அவர் சொன்னது ரொம்ப தெளிவாக பிரித்தாளும் சூழ்ச்சி செய்யற இந்தி கூட்டணியை வெளிப்படுத்தி இருக்கிறார், போல்டா பேசியிருக்கார். ஆர்டிகல் 370 எந்த இஸ்லாமியர்களுக்கும் ஆபத்து வரல, ராமர் கோயில்னால ஆபத்து வரல, சிஏஏனால ஆபத்து வரல. அதனால அவங்க காப்பாற்றப்படுவார்கள், ப்ரொடெக்ட் பண்ணப்படுவார்கள், சம உரிமையோடு நம்மளோட இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் சொல்றேன், இது மாதிரியான பிரிவினைவாத சூழ்ச்சிகள் இங்கேதான் பேசப்படுது. அது பொய் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அளவே இல்லாமல் போயிருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே அதிர்ச்சியாக நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு செய்தி தொடர்பாளர் இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் தான் நான் இப்பயும் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா நீங்க என்ன பத்தி தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் பேசலாம், உங்க பேசலாம் எனக்கு தெரியும். உங்க பேச்ச மட்டும் பேசுங்க. இருந்தாலும் இந்த சமயத்துல எலெக்ஷன் கமிஷன் பிடிஆர் சொல்லிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அப்படினு போட்டுருக்காங்க. ரெஸ்ட் இன் பீஸ் இருங்க பேசுங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படினு போட்டுருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் இறந்து போய்விட்டதா உயிரோடு இருக்கிறதா? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். எதற்காக இந்த தேர்தல்? ஒரு மதப்பிரிவினையை தூண்டுமாறு யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேண்டிய விஷயம் இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? எதுவுமே பண்ணல. இன்றைக்கி சூரத்தில் வந்து ஒரு அநியாயமாக ஒரு எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு கேள்வியும் இல்லை. இந்த முதற்கட்ட தேர்தலிலேயே இத்தனை அநியாயங்களை தொடர்ந்து செஞ்சு இத்தனை ஒரு ஹேட் பீச், அதாவது வெறுப்பு பிரச்சாரத்தை, மத பிரிவினையை தூண்டி இன்னொருத்தரை வந்து வன்முறைக்கு தூண்டி, அதாவது இந்த விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை வந்து கல் விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது,
திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தியா அவங்க வந்துட்டாங்க, கல் விட்டு எரிய போகிறாங்க, அவங்க நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நீங்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை நாள் அடிச்சுட்டு இருப்பாங்க, திருப்பி அவங்க கோவப்படுவாங்க, திருப்பி அடிக்கணும்னு தோணும், யாராக இருந்தாலும் தோணும். அந்த மாதிரி அவங்கள தோன்ற வைத்து அப்புறம் அவங்கள பேச வைச்சு அதன் மூலமாக ஒரு கலவரத்தை உண்டாக்கி, இல்லாவென்றால் கலவரத்தை உண்டாக்கும் போக்கை உருவாக்கி அதன் மூலமாக இந்துத்துவாவில் குளிர் காய்வது என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் நடக்கிறது. இப்பயும் காவி நிறம் பூசுவது, பச்சை நிறம் பூசுவது பாஜகவுக்கு கைவந்த கலை. இங்கே ஏதோ ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ ஒன்று நடக்கும்பொழுது அதை லவ் ஜிகாத் என்று திரித்து இங்கே கர்நாடகா தேர்தலில் ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்தியா முழுக்க பிரதமரே கையில் இருக்கிறதுதான் ரொம்ப வேதனை மிக்க ஒரு விஷயம். மாண்புமிகு பிரதமர் அவர் எங்களுக்கும் பிரதமர், மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர். அப்படி ஒரு மதிப்பு மிக்கவர் இப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தில் மத கலவரத்தை தூண்டும் விதமாக, இனக்கலவரத்தை தூண்டும் விதமாக மன்மோகன் சிங் சொன்னாததை திரித்து பேசும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம் கண்டிக்க வேண்டும். சட்டங்கள், நீதிமன்றங்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிடில் பெண்கள் அப்படின்னு தாலியை பற்றி பேசுகிறார், மங்கள் சூத்திரம், அதாவது எங்கள் உணர்வை தூண்டுகிறார்கள். எங்கள் உணர்வு வந்து நாங்கள் உணர்வுக்கு அடிமையாக மாட்டோம். அறிவு, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், நான் இப்போ கர்நாடகாவில் வகிச்சிட்ருக்கேன், எங்களுக்கு அறிவு இருக்குது. நீங்கள் தாலியை பற்றி பேசி உங்கள் தாலியை பிடுங்கிடுவாங்க, உங்கள் தாலியை விற்றுடுவாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. எங்கள் தாலி ஏற்கனவே அடமானத்தில் தான் இருக்குது. பல பேர் மஞ்ச கயிற்றில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நாட்டோட நிலைமை 80% நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அந்த இதை பேசவே இல்லை. 20% பணக்காரர்கள் மட்டும், ஏன்னா 20% எத்தனையோ கோடி, அதை மட்டும் பண்ணுறாங்க. விமான நிலையத்தை அதானிகளுக்கு வித்ததை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அது லாபம் கொழிக்கும் தொழில். இன்றைக்கி ட்ரெயினில் 30% நம்மளுக்கு வயசானவங்களுக்கு இந்த கன்செஷனை தூக்கிட்டு சதாப்திக்கு கொடி அடிச்சிட்டு அதெல்லாம் பற்றி பேசுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா ஏழை பெண்களுக்கு 1 லட்சம், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் இருக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு 1 லட்சம் இருக்கு. நாங்க சும்மா கடன் தள்ளுபடியெல்லாம் பண்ணல காங்கிரஸ்ல. இந்த பணத்தை 100 நாள் வேலை வாய்ப்புல பெண்களுக்கு என்ன அநீதி நடந்திருக்கு தெரியுமா? மணிப்பூர்ல பெண்களுக்கு அநீதி நடந்திருக்கு. எங்க தாலியை காப்பாத்துறது யாரு? மணிப்பூர்ல பெண்கள் தாலியை காப்பாத்தினாங்களா? இன்னைக்கு எலெக்ஷன் கூட அங்க முறைப்படி நடக்கல. அதை தவிர 100 நாள் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு இன்னும் சம்பளம் பாக்கியே இன்னும் கொடுக்கல இந்த மத்திய அரசு. போற கிராமத்துல எல்லாம் கேட்குறாங்க, எப்பங்க அந்த 100 நாள் வேலை வாய்ப்பை காசு கொடுப்பாங்க, எப்பங்க கொடுப்பாங்க? எங்களுக்கு அந்த 200 ரூபா 400 ரூபாயை உயர்த்தி கொடுக்கறது காங்கிரஸ் அரசாங்கம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதிக்கு பதில் வாக்குறுதி கொடுக்க முடியாம ஒரு உணர்வு பூர்வமா அறிவு அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டு பாருங்க, அவங்க எதிரி வந்துடுவாங்க, உங்களுக்கு அது பண்ணிடுவாங்க, அவங்க குழந்தை பெற்றுப்பாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, பொய் பரப்புரைகளை என்றைக்கு கைவிடப் போகிறார்கள் என்று தெரியவே இல்லை. மக்கள் முழித்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பெண்கள் இந்த தாலி சென்டிமெண்டலாக மனோரமா காலத்தில், சின்ன தம்பியில் அந்த காலத்துல எல்லாம் நடந்த மாதிரி இந்த காலத்தில் நடத்த முடியாது. உங்கள் மங்கள் சூத்திரா காணாமல் போயிடும் அப்படிங்கலாம் இங்கே நாங்கள் பெண்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம். நாங்களே திருடு கொள்ளைக்கெல்லாம் பயந்துட்டு ஆணையில் மாட்டிட்டு தான் வெளியில் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த நிலைமையில் இருக்குது, இல்லாட்டி அடமானத்தில் இருக்குது. நன்றி. இப்படி இருக்கிற காலத்துல இதெல்லாம் பேசுவது லாஜிக்கே இல்லாம இருக்கு. நன்றி. திருப்பி பொய் சொல்லி உணர்வை மூட்டாதீங்க, அறிவோட நன்றி. இதே உங்க நிறைவு கருத்து திரு சூர்யா சேவர், உங்க நிறைவு பார்வை. பிரதமர் அவர்கள் பேசிய இந்த பேச்சு திரும்ப பெறப்பட வேண்டும், அவரால் திரும்ப பெறப்பட வேண்டும். அதே போல இந்த பேச்சிற்காக அவர் இஸ்லாமியர்களிடம் மட்டுமல்ல இந்திய மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இது போன்ற ஒரு முன்னுதாரணத்தை, தவறான முன்னுதாரணமாக ஒரு பிரதமர் இருந்துவிடக்கூடாது என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இஸ்லாமியர்களை வெறுப்பை தூண்டி இன்றைக்கி எப்படி இந்த ராஜ்புத் சமூகம்னு ஒன்று கிளப்பி விட்டு ஒரு விவகாரம் ஆகிட்டு இருக்குல்ல, இஸ்லாமியர்களை களத்தில் கிளப்பி விடுவதன் மூலமாக போராட்ட களத்திற்கு அவர்களை கொண்டு வருவது, அதன் மூலமாக ஹிந்து கன்சால்ட்ரேஷனை உருவாக்க முடியுமா என்று பாஜக முயற்சி எடுக்கலாம். அது கூட இவருடைய பேச்சுடைய உள்ளடக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் கேட்டும் அமைதி காக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பார்வையும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. இந்தியா என்ற ஒரு தேசத்திற்குள் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயம், அதுவும் ஒரு பிரதமராலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஏற்புடைய விஷயம் அல்ல. நன்றி. இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நன்றி. நாம் நிறைவு செய்யலாம். உங்கள் அனைவருடைய கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.